தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். வாசிங்க. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கப்பேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் தேவ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், கர்த்தரோடு பேசும்படியாக, இடைவிடும்படியாக. வல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிறோம். அன்றுவே இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்று இப்போதும் கூட ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தெய்வரீர் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் விசேஷமாய் எங்களோட இடைவிடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல் ஆண்டவரே ஊழியக்காரனை நீர் பயன்படுத்தும்படியாக, வந்தவனுமாய் போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மோசையோட முகமாய் பேசுனது போல் எங்களோட கர்த்தர் பேசும்படி, எங்கள் ஆத்துமக்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக, இல்லை இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் உண்டாகும்படியாக, வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக ஆண்டவரே நம்முடைய வல்ல கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வசந்த வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் என்கிறதான தலைப்பில் தான் தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். வேகமாக இதுவரைக்கும் சொன்ன காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்று நாளைக்கு செய்திக்குள்ளே நாம் போக வேண்டும். ஆவியின் பட்டயம் என்ற காரியத்தை ஏன் நாம் விளக்கமாக விரிவாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆவியின் பட்டயம் ஆகிய வேத வசனம், இந்த பைபிளை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருப்பது பிசாசோடு எதிர்த்து நிற்க நாம் திராணியுள்ளர் ஆகும்படிக்கு நமக்கு ஒரு ஆயுதமாக இந்த ஆவியின் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருத்தரை செய்வோம், அந்த பட்டயத்தை வைத்து தாக்கிக் கொள்வோம். அல்லது சிலர் தங்களை என்ன செய்வாங்க, பட்டயத்தை வைத்து குத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைகள் இராதபடிக்கு தெளிவாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளர் ஆகும்படிக்கு நாம் ஆவியின் பட்டயத்தை நாம் பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும் சொன்னால், இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் சரியாக தெளிவாக என்ன செய்ய வேண்டும், நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு செய்தியில் நான் சொன்னேன், இந்த 5 ஃபிங்கர்ஸ் பிரின்சிபல்ஸ் சொன்னேன், 5 விரல் கொள்கை என்று சொன்னேன். ஒன்றாவது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். 3வது எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். 4வது ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்கிறது என்பது முக்கியம் என்று சொன்னேன். 5வது வேதத்தில் எந்த ஒரு சத்தியமும் முரண்பாடாக இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 11:28-32 வசனத்தில், அந்த ஒரு வசனத்தில் மட்டும் இல்லை, பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது. போன வாரம் செய்தியில் நாம் பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் பைபிளில் உண்மையை ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்தும் போவார்கள் அப்படின்னு வேறு எங்கேயும் பைபிளில் என்ன செய்யாது, இருக்காது. பைபிள் முரண்பாடாக என்ன செய்யாது, இருக்காது என்று சொல்லி என்ன செய்தான் பார்த்தோம். அப்படியானால் இந்த நம்ம சபையில் 3 வகையான மக்கள் என்ன செய்வாங்க, சபையில் இருப்பார்கள். ஒன்று கலைகள் என்று சொன்ன பார்க்க, நம்ம கலைகளை குறித்து 2 வாரம் செய்தி கேட்டோம். கலைகள் யார் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 3:5 சொல்கிறபடி அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை என்ன செய்வார்கள், மறுதளிக்கலாக இருப்பார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டது போல என்ன செய்வார்கள், நடிப்பார்கள். நான் உண்மையாக என்ன செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் தான் கலைகள் என்று சொல்லி என்ன செய்யணும் பார்க்கிறோம். 2வது கேட்டகரி நாம் பார்த்தது 2 வாரம் பார்த்தோம். என்னன்னு சொன்னால் விதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் இந்த விதைகள் என்று சொன்னால், விசேஷமாக இந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை அவர்கள் கேட்கிறார்கள், சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் விசுவாசிக்கவும் செய்கிறார்கள். அப்படி தான் அந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 8:13 கொஞ்ச காலம் அவர்கள் விசுவாசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அந்த கொஞ்ச காலம், ஏன்னு சொன்னால் சோதனை காலம் வரும்பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால அவர்கள் என்ன செய்யலை, உண்மையாக ரட்சிப்புக்குள்ளே போகலை, வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் விலகி போகிறார்கள். அப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறதுனால அவர்கள் பலன் கூடாமல் ரட்சிக்கப்படாமல் என்ன செய்கிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னு சிறந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது இவர்கள் தான் விதைகள் என்று சொல்லி நாம் 2 வாரம் என்ன செய்தோம், அதை குறித்து பார்த்தோம். போன வாரத்தில் இவர்களை குறித்து தான் இந்த எபிரேய நிருபத்தில் 1-6 அதிகாரங்களே நம்ம பார்ப்பதற்கும், 10வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் இவர்களை குறித்து பார்ப்பதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு மணிகள் கடைசியாக இருக்கிற அந்த காரியம், கலைகள், விதைகள், மணிகள் பார்க்குறோம். நம்ம போன வாரம் கைப்பிடிச்சி ஒருத்தர் சொல்லியிருப்போம்,
இல்லையா? நீங்கள் யாருங்கன்னு லாஸ்ட்டில் கேட்டிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். கலைகள் கடைசி வரை உள்ளே இருந்து ரட்சிக்கப்பட்டது போல் நடிப்பார்கள். விதைகள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாமல் வெளியேற துடிப்பார்கள். மணிகள் மன்னவனின் கிருபையால் ரட்சிக்கப்பட்டு மணவாளன் வருகை வரையிலும் மரணம் வரையிலும் நிலைத்திருப்பார்கள். அப்படின்னு நீங்கள் யாருங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கடந்த வாரம் நம்ம கேட்டோம். இன்றைக்கு நான் விதைகளை குறித்து அந்த எபிரேயர் 7, 8, 9, 10 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வரையிலும் அந்த விதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை என்ன செய்ய போகிறோம். அதாவது விதைகள்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போதே விதைகளுக்காக என்ன மணிகளுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சரியாக என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ எபிரேயர் 7, 8, 9, 10 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரையிலும் மணிகள், கோதுமை மணிகளுக்கான காரியத்தை நாம் பார்க்க முடியும். எப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவருடைய காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அது எது மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, இப்படி எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம், இந்த புதையல் என்ன பண்ண போகிறோம், நம்ம லாஸ்ட்டில் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால் முதலிருந்தே நீ கூர்ந்து கவனிச்சா தான் நம்ம எடுத்து வைக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்து இப்படி செய்திருக்கிறார் இப்படின்னு பார்த்துட்டே வந்து லாஸ்ட்டில் அதனால் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது உண்மையாகவே நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். நான் வீட்டில் டான்ஸ் ஆடினேன்னு சொல்லி சொன்னேன். அது நினச்சாலே எனக்கு ரொம்ப சத்தியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி செய்திருக்கிறார் அப்படின்ற போது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த பரிசுத்தாயில் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை சபையாக நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். அதை இன்றைக்கு நிறைவாக என்ன செய்வார், ஆவியானவர் மாற்றுவாராக. கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் விசேஷமாக இடைபடுவாராக. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்க, எபிரேயர் நிருபத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எபிரேயர் 7, 8, 9, 10, 25 10ஆம் அதிகாரம் 25 வசனம் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். வேறு மற்ற இடங்களில் வசனம் சொன்னாலும் அது ஸ்க்ரீனில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இதையும் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அதனால் நீங்கள் வேற எங்கேயும் திருப்பாமல் நீங்கள் அப்படியே எபிரேயர்லேயே 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா நலமாக இருக்கும், சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 303, இப்போ 302 பக்கம் எபிரேயரில் 7ஆம் அதிகாரம். ஓகே, 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். சரி, என்ன மன்னிக்கணும், இந்த காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் சொல்லணும். நான் எதுக்குன்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் முடிச்சதுக்கப்புறம் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். சரியா? அது எப்படி எத்தனை பேர் அதை நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்ன பிறகு சொல்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது லாஸ்ட் ஜெபம், அந்த லாஸ்ட் ஜெபத்தை ஒரு லைன் தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த 2வது லைனுக்குள்ளே கேட்டில் இருப்போம். அதனால் என்றென்று நிலைத்திருந்து என்னை ஆண்டு வரும் எல்லாமில்ல இறைவா, அது வரைக்கும் தான் ஞாபகத்துக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு ஞாபகம் எல்லாம் அதுக்குள்ளே கேட்டுக்கு போயிடும். லாஸ்ட்டில் அது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயங்கரமாக விளையாடுறாங்க, அங்கங்கே இருந்தால் கூட நம்ம ஆத்மாவே அலையிலேயே சொல்லிட்டு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும்போது அந்த ஆத்மா அம்மாட்ட ஓடி வந்துடும். சரியா? ஏன்னா முடிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும் தெரியும், ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிறாங்க, நம்ம அம்மாட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கு பிறகு நமக்கு உள்ளே போயிருக்குமா, இத்தனை பேருக்கு போயிருக்கோன்னு எனக்கு தெரில. அதனால் வேகமாக அதை முதல்ல சொல்லிட்டு என்ன காரியம் அப்படின்னா, மற்ற நிருபங்களிலே மற்ற ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான சபைகளில், சரியா, ரோம சபை, கொரிந்து சபை, கலாத்திய சபை, எபேசு சபை, பிலிப்பி சபை, கொலோசு சபை, இந்த சபைகளுக்கு எழுதியிருக்கிற காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எங்கே இருக்காது அப்படின்னா எபிரேயர் நிருபத்தில் என்ன செய்யாது, இருக்காது. எபிரேயர் நிருபத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு சபையில். ஆனால் பெரும்பாலும் அது எழுதப்பட்டது யாருக்குன்னு சொன்னால் அது விதைகளுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்குன்னா, வலிவுப்படாத, விலகிப்படாத, ஆண்டவர் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிற காரியங்கள் இருக்கிறதுனால இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதுவும் என்ன செய்யாது, எபிரேயர் நிருபத்தில் என்ன செய்யாது, இருக்காது. என்ன வார்த்தைகள் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர் 8:24 இந்த டக்கு ஸ்க்ரீனில் போடுற வசனங்களை, ரோமர் 8:24 பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வரும். சரியா? இந்த நம்பிக்கையினாலே அங்கே பாருங்க, அந்த நம்பிக்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற வார்த்தை. சரியா? அங்கே எபிரேயரில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல் இதில் 8:30 போடுங்க. 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் அப்படின்றத, நீதிமான்களாக்கியிருக்கிறார் அப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ரோமர் 5:1 போடுங்க. விசுவாசத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரியா? அப்படின்னு வரும். நாம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 9ஆம் வசனம் சொல்கிறோம், நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுவோம். அப்போ அந்த நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோன்ற விஷயம் எங்கே இருக்காதுன்னு சொன்னால், முதல்ல வர அந்த அதிகாரங்கள் விதைகளை சொல்லப்படுற விஷயங்கள் என்ன செய்ய ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறது, அங்கே எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களை சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்,
ஆகிலும் ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் கழுவப்பட்டு பரிசுத்தமாக நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தை என்ன செய்யாது? எபிரேயர் இதில் என்ன செய்யாது? இருக்காது. சரிங்களா? இப்போ ரோம சபையில் பார்க்குறோம், கொரிந்து சபையில் பார்க்குறோம், கலாத்திய சபையில் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 26, 27 பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். சரியா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவ விசுவாசம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் வருது. அடுத்து வருது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேர் கிறிஸ்துவை என்ன செய்கிறீங்க? நீங்கள் தரித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி எபிரேய நிறுவனத்தில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எபேசியர் நிறுவனத்துக்கு எபேசியர் சபைக்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் எபேசியர் 2, 8, 9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவன் இருக்கு. ஓகே, ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை என்ன செய்யாது? அங்கே எபிரேய நிறுவனத்தில் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு அவங்களை பார்த்து சொல்ல மாட்டார். ரட்சிக்கப்பட்டுட்டு நீங்கள் விலகி போகிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு நீங்கள் விலகி போகிறீங்க, நீதிமானாக்கப்பட்டுட்டு நீங்கள் விலகி போகிறீங்க அப்படி இருக்காது. சரியா? அந்த மாதிரி வார்த்தை என்ன செய்ய இருக்காது. ரட்சிக்கப்படாமல் போகிறீங்க, நீதிமானாக்கப்படாமல் நீங்கள் செய்றீங்க போகிறீங்க, விட்டு விலகி போகிறீங்க, அப்படி தான் அங்கே என்ன செய்யும். இது மாதிரி ஸ்ட்ராங்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யாது? இருக்காது. சரியா? எபேசியர் சபை. அடுத்து பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்குது ஏற்கனவே, அது நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கோம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அவரே என்ன பண்ணுவார்? கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிப்பார். சரியா? உங்களில் தொடங்கினவர் அவர் தான் தொடங்கினார். சரி, அவர் தான் ரட்சிப்பு தொடங்கினார். நம்ம ஆசைப்படல ரட்சிப்பு, அவர் தான் நம்ம லட்சியத்திருக்கிறார். அவரே தொடங்கினவர், அவரே என்ன செய்வார்? முடிப்பார் அப்படின்னு நாங்கள் வசனம் சொல்கிறது பார்க்க முடியும். அடுத்து கொலோசு சபையில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட நாம் எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும். சரியா? ஞானஸ்தானம் அவரோடு கூட அடக்கம் பண்ணோம், அதில் அவரோட மருத்துவ தேவன் செயல்முறை விசுவாசம் அவரோடு கூட எழுந்தவர்களாக. இது மாதிரி அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன செய்யாது? அவரோடு கூட அவருக்குள்ள அப்படின்ற வார்த்தைகள்லாம் எங்கே இருக்காது அப்படின்னா, அங்கே எபிரேய நிருபத்தில் என்ன செய்யாது? இருக்காது. தெசலோனிக்கே சபைக்கு போனீங்கன்னா தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பென்னும் நம்பிக்கையும் தலை சீராவையும் அப்படின்னு இருக்கும். 9ஆம் வசனத்தில் 1 5, 8, 9 நம்ம தேவன் நம்ம கோபாக்கணிக்கு நியமிக்காமல் நாம் ரட்சிப்படுவதற்கென்றே கர்த்தர் நம்மளை நியமித்திருக்கிறார்ன்றோம். இது மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யாதாங்க? எபிரேய நிறுவனத்தில் என்ன செய்யாது? இருக்காது. சரிங்களா? இப்போ மற்ற பொதுவான நிறுவனங்களுக்கு நம்ம போனோம்னு சொன்னால், யாக்கோபு போனீங்கன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படின்னா மறுபடியும் பிறந்தீர்களே அப்படின்னு இருக்கும். சரியா? அந்த தேவ வசனத்தினால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே அப்படின்னு இருக்கும். சத்தம் கொடுத்து முதல் புலமை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் இருக்கு. இந்த மாதிரி ஜெனிப்பித்தார் வசனத்தினால என்ற வார்த்தையில் என்ன செய்யாது? அங்கே எபிரேய நிருபத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இதே வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். அழிவுள்ள வித்தினால் இல்லை, 1 பேதுரு 1:23 அழிவில்லாத வித்தாகிய என்றைக்கு நிலை இருக்குமா தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கலே அப்படின்னு இருக்கும். மறுபடியும் பிறந்திருக்கலே அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வார்த்தை எங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே எபிரேய நிருபத்தில் செய்யாது? இருக்காது. யூதா நிருபத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க. யூதா நிருபத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், யூதாவில் ஒரு அதிகாரம் தான் 24ஆம் வசனத்தில் வலுவாதபடி உங்களை காக்கவும் தன்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசத்துள்ள நிறுத்தவும் நாம் ஒருவரை வல்லமையுள்ளவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படி வரும். ஓகே, வலுவாதபடி உங்களை காக்கிறவர். அங்கே அவங்ககிட்ட எபிரேய நிருபத்தில் என்ன சொல்லுவார்னா, நீ வலிவு போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். யோவான் நிருபத்துக்கு வந்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்துலையும் என்ன செய்வான்? அன்பு கூறுவான் அப்படின்னு இருக்கும். சரியா? இயேசுவானவரை கிறிஸ்து விசுவாசிக்க எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம்னு சொல்லுவார். சரியா? இந்த மாதிரி தேவனால் பிறந்திருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை, மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற வார்த்தை, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கே இருக்காது அப்படின்னா, இந்த எபிரேய நிருபத்தில் அந்த விதைகளுக்கு சொல்லும் போது என்ன செய்யாது? இருக்காது. இதுக்குள்ளே அவங்க வரணுன்னு அவங்கள பற்றி என்ன செய்யிருக்கோம்? அங்கே வசனம் சொல்லுமே தவிர அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு செய்யாது சொல்லப்பட்டிருக்காது என்பது தெளிவு. சரிங்களா? ஓகே, ஒரு வசனம் இப்படி தான் இங்கே சொல்லியிருக்கு, அதே போல் தான் மற்ற இடங்களில் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறோமோ, அதே போல் மற்ற நிருபங்களை சொல்லியிருக்கிறது இங்கே சொல்லப்படவில்லை அப்படின்னு பார்க்குறது ஒரு முறை. அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துடுவோம். இப்போ எபிரேயர் 7 1வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:1. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். சரி, கவனிங்க. இப்போ நான் இப்படி ஒவ்வொரு வசனமாக வாசித்து போனோம்னா நம்ம டைம் ஆகும்.
சரியா? சில வசனங்களை வாசிக்க வைப்பேன், சில வசனங்களை நான் சொல்லும்போது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத நான் சொல்லிட்டு இருப்பேன். சரிங்களா? அங்கே வசனங்களில் இருக்கும். சரிங்களா? அதை அப்படியே பார்ப்போம். இப்போ ஏன் திடீர்னு 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது மெல்கிசேதேக்கின் முறையின்படி அப்படின்னு மெல்கிசேதேக்கு சாலமேன் ராஜாவும் அப்படின்ற மெல்கிசேதேக்கை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம 11ஆம் வசனத்தை மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம விஸ்தாரமாக பேசலாம். இவர் 5:11 விஸ்தாரமாக பேசலாம். ஆனால் வந்து நீங்கள் கேள்வியில் நம்ம மந்தமுள்ள இருக்கிறதுனால நான் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது விளங்குறதுக்கு அரிதாக இருக்கும். உங்களுக்கு நான் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனாலும் திரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது 6ஆம் அதிகாரத்தோட முடிவில் என்ன சொல்கிறாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்து முடிவில் அவர் சொல்கிறாரு, இந்த 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் தேவன் வந்து நமக்கு அவருடைய மாறாத நிச்சயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறார். ஒரு ஆணையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் 2 மாறாத விசேஷங்கள். சரியா? என்ன 2 மாறாத விசேஷம்? ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. சரியா? ஒன்று அவருடைய வார்த்தை, இன்னொன்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற 2 விசேஷத்தினால எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நமக்கு நித்திய ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவ்வளோ தூரம் கேரண்டியாக சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நம்பிக்கை. அடுத்த வசனம் பாருங்கள், 19 அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்தும நங்கூரமாக இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர், 20ஆம் வசனம் பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உள்ளே போயிருக்கிறார். அவர் யாருன்னா அங்கே 20ஆம் வசனம் சொல்கிறாரு, நமக்கு முன்னோடியாக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா! நித்திய பிரதான ஆசாரியர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்றார். ஓகே, 2 முறைமையினால ஆசாரியர்கள். ஒன்று அந்த நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி, லேவியின் முறைமையின்படி ஆசாரியர்கள். இன்னொன்று மெல்கிசேதேக் முறையின்படி ஆசாரியர்கள். இப்போ மெல்கிசேதேக்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்க. இப்போ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன வாசித்தோம் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கு அவன் ஆசாரியர் மட்டும் கிடையாது, அவன் ராஜாவாகவும் இருக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா! சரி, 2ஆம் வசனம் அதான் சொல்லுவார். ஓகே, அப்போ அவன் வந்து ராஜா, அவன் வந்து ஆசாரியன் மட்டும் இல்லை, ராஜாவாகவும் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் லேவி கோத்திரத்தில் வருகிறதான இந்த ஆரோன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள் இருக்க முடியும். அவர்கள் ஆசாரியில் மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ராஜாவாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சரியா? ஒருவன் ராஜாவாக இருந்தால் அவன் என்னவா இருக்க முடியாது அப்படின்னா ஆசாரியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்போ உசியா ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம்ல, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அதில் உசியா 19ஆம் வசனம் நினைக்கிறேன், 2 நாளாகமம் 26ல் அந்த உசியா ராஜா வந்து ராஜாவா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ள போய் நான் தூபம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா? ராஜா இது உனக்கு அடுத்ததல்ல அப்படின்ட்டு ஆசாரியர் என்ன செய்வாங்க, சொல்லி ராஜா நீ என்ன பண்ணக்கூடாது, நீ தூபம் காட்டக்கூடாது, நீ ஆசாரியன் தான் தூபம் காட்டக்கூடாது. இல்லை நான் காட்டுவேன் அப்படின்னு பாருங்க, அவனுக்கு குஷ்டம் வந்துடும். சரியா? அப்போ ராஜா என்னவா இருக்க முடியாது அப்படின்னா ஆசாரியன் இருக்க முடியாது, ஆசாரியன் என்னவா இருக்க முடியாது, ராஜாவா இருக்க முடியாது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை சந்திக்கிற ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திக்கிற இந்த மெல்கிசேதேக்கு அவன் ஆசாரியனமாக இருந்தான், ராஜாவுமாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் இந்த பிரதான ஆசாரியர், நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா! அதுதான் கொண்டு வர. அப்ப அங்க வந்து அவர் சொல்லுவார், அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் பார்த்து, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்வார். அப்போ இந்த ஆசாரிய முறை, மெல்கிசேதேக் ஆசாரிய முறை என்பது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்காக அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, யூனிவர்சல். அது எப்படி சொன்னா உலகளாவிய. ஏன்னா அவர் உன்னத தேவனாய் இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசாரியனாக மெல்கிசேதேக் இருந்தான்னு சொன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு அவன் என்ன செய்யல, ஆசாரியனாக இல்லை. அதுதான் இங்க பார்க்கிறேன். சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும் ஆசாரியன் அல்ல, புறஜாதிகளை நமக்கும் சரியா அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா! அதுதான் அந்த இடத்துல சரி அவர் கொண்டு வர்றோம். அடுத்து 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கு வந்து யார் அப்பா யார் அம்மான்னு என்ன செய்யாது, ஆதியாகமம் 14 பார்க்க முடியாது. திடீரென்று சொல்லப்பட்டிருக்கும், இவன் துவக்க முடியும் இல்லாதவனை போல, இவன் பிறப்பு அட்டவணை இல்லாதவனை போல, துவக்க முடியும் இல்லாதவனை போல இவன் வந்து யாருக்கு ஒப்பனையா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இவன் என்ன செய்யறான், இருக்கிறான். ஏன்னா தேவனுடைய குமாரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் சரியா மாம்சத்தில் வர வேண்டும், மனுஷனாக வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பெண் தேவைப்பட்டால், மரியாள் தேவைப்பட்டார். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா! நிறைய பேர் இன்னைக்கு வெளியில ரட்சிக்கப்படாத என்ன நினைக்கிறான், இயேசு அப்பதான் இயேசுன்னு ஒருத்தரே அந்த டைம் தான் அவர் இதுவே ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி இவர் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். அல்லேலூயா!
அப்போ அவருக்கு அந்த ஜீனியாலஜி தேவையில்லை, சரியா? அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அதே போல தான் அந்த மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே வார்த்தை சொல்லுது, ஒப்பானவனாய், இதான் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் அவன் என்ன செய்ய, அந்த நாளில் அவன் வந்து தோக்க முடியும் சொல்லப்படலை, அவன் அம்மா அப்பா சொல்லப்படலை, அப்படி இருக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவர் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்திலிருந்து, எபிரேயரில் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கு கவனிங்க, நான் சொல்கிறதா அங்கே இருக்கு, நீங்க பார்த்துக்கிடுங்க. மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கன்னு கவனிங்க. எப்படி பெரியவன் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. எப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கு எவ்வளோ பெரியவன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, இந்த ஆபிரகாம் வந்து போயிட்டு என்ன செய்யறான், யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு, சரியா, சோதம் குமாரா அந்த காரிய யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அவன் கொள்ளை பொருட்களோடு வரும்பொழுது இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியன் அவன் ஆபிரகாமுக்கு எதிராக வருகிறான். வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆபிரகாமை அவன் ஆசீர்வதிக்கிறான். கவனிங்க, இந்த ஆபிரகாம் அவனுக்கு தன் கொள்ளை பொருள் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை என்ன செய்தான், கொடுத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னா, தசமபாகத்தை வாங்குறவன், சரியா, அவன் பெரியவனா இருக்கிறான். பெரியவன் தான் என்ன செய்வான், தசமபாகத்தை என்ன செய்வான், வாங்குவான். அப்ப மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிலும் பெரியவனா இருந்து தசமபாகத்தை என்ன செய்தான், வாங்கினான் அப்படின்னு சொல்றான். ஆபிரகாம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுடைய அறையிலே, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் பின்னாடி லேவி வரான். லேவி சந்ததி, லேவி கோத்திரத்துல தான் ஆசாரியன் வரான், யாரு, ஆரோன் வரான். அப்ப அவர்களும் அவனுடைய வித்தாக இருந்து, சரியா, அவனுடைய வித்தாக அவன் அறையில இருந்து அவர்களும் தசமபாகம் கொடுத்ததாக எபிரேயர் என்ன பண்றார் சொல்றார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகத்தை வாங்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிற அவர்கள் கூட என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆபிரகாம் மூலமாக இவனுக்கு என்ன பண்ணாங்க, இவனுக்கு மெல்கிசேதேக்கு என்ன பண்ணாங்க, அவன் தசமபாகம் கொடுத்தாங்க அப்படின்னா, தசமபாகம் கொடுத்த காரியம் என்னன்னா, மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்லி, சரி, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னு ஆபிரகாம் அவனை கனம் பண்ணி, சரி, மெல்கிசேதேக்கு இல்லைன்னு சொல்லி அவன் கொடுக்கல, ஆபிரகாமை அவன் கனம் பண்ணி அன்பினால என்ன செய்தான், தசமபாகத்தை என்ன செய்தான், கொடுத்தான். அதனால நாம கூட என்ன பண்றோம், நம்முடைய பிரதான ஆசாரியால் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல அன்பு கூர்ந்து அவரை கனம் பண்ணி என்ன பண்றோம், நம்ம தசமபாகத்தை கொடுக்குறோம். சரியா? இங்க வந்து அவன் என்ன பாயிண்ட் கொண்டாடுறாப்புல, எபிரேய ஆக்கியன் என்ன பாயிண்ட் கொண்டாடுறாரு அப்படின்னா, இப்படி அவர் வாங்கினாரு, தசமபாகத்தை வாங்குறவர் தான் பெரியவராக இருக்கிறார். அதனால என்ன பண்ணாரு, அவர் வாங்கினார், அவன் கனப்படுத்தினான் பெரியவரை. அவன் என்ன பண்ணான், தன்னிலும் பெரியவரை ஆபிரகாம் கனப்படுத்தினான். எவ்வளவு பெரியவர் என்று, மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள் அப்படின்னு கொண்டாடுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மெல்கிசேதேக்கு அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்திருப்பான். நம்முடைய மெல்கிசேதேக்கு முறையின்படி நம்முடைய பிரதான ஆசாரியர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பம் திராட்சரசம், அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி நாம் அப்பமும் திராட்சரசம் என்ன பண்றோம், பந்தியில் பங்கெடுக்கிறோம், அப்படி நினைவு கூறுகிறோம் இல்லையா? அவர் வரும் மூலமும் ஒரு அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். அப்போ அங்க வந்து அவன் அப்பம் திராட்சரசம் கொடுத்தான், சரியா? இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க என்ன போட்டிருக்காங்க, எபிரேயர் 7 பாருங்க, அவன் வந்து பெரியவன் சிறியவனால சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் இல்லையா? பெரியவன் தான் சிறியவன் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அப்ப யார் ஆசீர்வதிக்கிறதுன்னு பார்த்தா, ஆபிரகாம் ஆசீர்வதித்தான் போட்டிருக்காது, ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ அவன் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமிலும் மெல்கிசேதேக்கு பெரியவன்ல, அதே ஈக்குவல் தான் யாருன்னு சொன்னா, எல்லாரிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் என்ன செய்திருப்பார் அந்த இடத்துல அவரு, அந்த வசனங்களிலே, அந்த 4ஆம் வசனத்திலிருந்து, சரியா, 10ஆம் வசனம் வரையிலும் அவர் அதை சொல்லியிருக்கிறத செய்ய முடியும், பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 7:11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டு இருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால், ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, கவனிங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அப்ப லேவி கோத்திர முறைமையின்படியான ஆசாரியர் இருக்கும்போது இன்னொரு ஆசாரியர் ஏன் வரணும் அப்படி கேட்கிறார். கவனிங்க, இன்னொரு ஆசாரியர் ஏன் வரணும், இன்னொரு முறைமையினால ஏன் இன்னொரு ஆசாரியர் வரணும்? அங்கேயே பதில் சொல்றாரு பாருங்க அவரு. அது என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேற ஒருத்தர் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேற ஒரு ஆசாரியர் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பூர்ணப்படுதல் உண்டாகவில்லை. அந்த முதலாம் உடன்படிக்கையினாலே, அந்த நியாயப்பிரமாண முறைமையினாலே என்ன ஆகலைன்னா, பூர்ணப்படுதல் உண்டாகவில்லை. 19ஆம் வசனம் வாசிங்க, 7:19 வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் அது பூரணப்படுத்தவில்லை. கவனிங்க, இந்த செய்தி முடிகிற வரைக்கும் இந்த பூரணப்படுதல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், என்னன்னா, எதுக்கு புதிய உடன்படிக்கை, எதுக்கு புதிய ஆசாரியர் அப்படின்னா, எதுக்காகனா அந்த பழைய உடன்படிக்கை, அந்த பழைய காரியம் என்ன செய்யல அப்படின்னா, அது பூரணப்படுத்தவில்லைன்னு பார்க்கிறோம். அப்ப பூரணப்படுதல் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்,
நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சரியா? பூரணப்படுத்தவில்லை அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ நம்ம சிந்தையில் என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். அதனால தான் புதிய ஆசாரியர். இப்போது வேற ஒரு முறையின்படி ஆசாரியர் வந்தார்னு வச்சுங்களேன், அப்போது நியாயப்பிரமாணம் மாற்றப்படும், பிரமாணம் மாற்றப்படும். இல்லை, அதான் 12ஆம் வசனத்தை சொல்லுவார். சாரி, 12 பாருங்க. நியாயப்பிரமாணம், அதாவது வேற ஒரு ஆசாரியர் வந்தா, வேற முறைமையில் வந்தா, இந்த முறைமையின்படி இருக்கிற பிரதானம் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. வேற ஒரு பிரமாணம் என்ன செய்ய வேண்டும், பிரமாணம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்புன்னு சொல்லி எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் எல்லாவற்றையும் இந்த 2 பிரமாணத்துக்குள்ளே அடக்கி புதிய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 13ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, 7:13 இருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் வந்து யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்க ஆசாரியர் ஆக மாட்டாங்க. சரி, அப்போ இவர் எப்படி ஆசாரியர் ஆனார் அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்திலே பேசியிருப்பார். என்னன்னா, எப்படி ஆரோனை போல அழைக்கப்படாமல் ஒருவனது கனமானத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை. ஆரோனை போல அழைக்கப்படாமல் ஒருவனது கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது. அதே போல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னைத்தானே ஒரு பிரதான ஆசாரியராக உயர்த்திக் கொள்ளவில்லை. அவர் பிதாவாகிய தேவனால் பிரதான ஆசாரியராக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ எங்க இருந்து வர சங்கீத பகுதியில், நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி வந்து அந்த சங்கீத பகுதியில் வருகிறதான காரியத்தை சொல்லுவார். சங்கீதம் 110ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 110:1 வாசிங்க. முதலாவது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தேவனை நோக்கி, தேவனே அப்படின்னு வருதுமா, அந்த 1 எபிரேயர் 1:9-8 வருதுல, தேவனே அப்படின்னா அதுதான் இங்கே போட்டிருக்கு. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஓகே, அப்போ யார்கிட்ட பேசுறா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் வலது பார்சத்தில் உட்காருன்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீ ஆளுகை செய்யும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நீ ராஜாவாகவும் என்ன பண்ணுவேன், ஆசாரியான இருக்கணும், ராஜாவா இருக்கணும். ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீ ராஜாவாக சத்துருக்களை பாதுபடியாக போட வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும், ஆளுகை செய்யும் அப்படின்னு இருக்கும். டக்குன்னு போட்டு அடுத்த வசனத்தை ஆளுகை செய்யும் அப்படின்னு தான் அந்த வசனம் முடியும். சரியா? 4ஆம் வசனம் வாசிங்க. இப்போ 4வது வசனம் அதில் கவனி, இந்த 4ஆம் வசனம் கவனி. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும், இந்த வார்த்தையில கவனிச்சுங்க, மெல்கிசேதேக் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பீர் என்று ஆணையிட்டு அவரை ஆசாரியராக்கிறார். அல்லேலூயா. இது மனசன செய்ய மாட்டாரு, பிதாவாகிய தேவன் மாற மாட்டார். அப்போ என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் அந்த 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 இடத்துல அவர் சொல்றார். சரியா? என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதனால தான் மெல்கிசேதேக் முறையின்படி வேறொரு ஆசாரியர் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பிரசித்தமா என்ன செய்து விளங்குறது அப்படின்னு சொல்றார். இப்போ 16ல இருந்து பார்த்தீங்கன்னா, சரியா, 16-17 வசனங்களை வாசிங்க. 16-17. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். அல்லேலூயா. இவர் என்றென்றைக்கும் ஆசாரியர், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இவர் ஆசாரியர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்றென்றைக்கும் ஆசாரியர். கவனிங்க, இவர் எப்படி ஆசாரியர் ஆகல? நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இல்லை, லானால என்ன செய்யல, இவர் ஆசாரியர் ஆகல. நம்ம பார்க்கிறோம், ஆணையினாலே ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவங்க எப்படி ஆசாரியர் ஆவாங்க? கவனிங்க, மற்ற கோத்திரத்துக்குலாம் ஆசாரியர் ஆக முடியாது. லேவி கோத்திரத்துல ஆரோன் குடும்பத்துல பிறந்தவங்க மட்டும்தான் ஆசாரியர் ஆக முடியும். அப்பனா பை பர்த், அவங்க பிறப்பினாலே என்ன பண்ணுவாங்க, ஆசாரியர் ஆகிறாங்க. பிறப்பினால. இவர் பிறப்பினாலே இல்ல, பை ஓத் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஓத்துனா ஆணையினாலே இவர் ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றதுலாம் பின்னாடி இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவர் வந்து பிறப்பினால இல்ல, இவர் ஆணையினாலே ஆசாரியராக்கப்பட்டவராக இருக்கிறார். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க என்ன பாக்குறோம்னா, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் என்றென்றைக்கும். கவனிக்கணும், என்றென்றைக்கும். எப்படி இவர் என்றென்றைக்கும் அப்படின்னா, அவங்க சரியா, அவங்க மரணத்தினாலே நிலைநிறுத்த முடியல. ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் இருப்பானா, அவன் செத்துருவானா, செத்தவன இன்னொரு பிரதான ஆசாரியன் செய்யணும், வரணும். அவங்க என்ன என்றென்றைக்கு என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா அவங்க மரிப்பாங்க. சரியா? அவங்க பலவீனமானவங்க. சரியா? அவங்க மரிப்பாங்க. அப்போ அவர்கள் மரணத்தினால் நிலைநிற்க முடியல. இவரோ, நம்முடைய பிரதான ஆசாரியரோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப அந்த வசனத்தை வாசி. நம்முடைய பிரதான ஆசாரியர் கொடுத்து வாசிக்கும் போது 24ஆம் வசனம் வாசி. 24ஆம் வசனம், 23, 24 ரெண்டு வாசிங்க. அன்றியும்
அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆ. ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆ. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். கரங்க தெளில சொல்லுவோமா? ஹalleluya. மரித்தேன் ஆனா சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறவன். ஹalleluya. அப்ப என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடினால அவங்க அப்படி நிக்க முடியாது. சரியா? இவர் என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறதுனால இவர் என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறதுனால, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால, சரியா, ஆணையினால இவர் ஆசாரியா, நமக்கு பிரதான ஆசாரியா இருக்கிறதுனால என்ன பெரிய நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய நன்மையே இருக்குது. ஹalleluya. என்ன பெரிய நன்மை? இப்ப அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன பெரிய நன்மை பாருங்க. 25ஆம் வருஷம் வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. யார சொல்லுங்க? தமது மூலமா தேவனிடத்தில் சேருகிறவங்க யாரு? நம்மள சொல்லுகிறார். சரியா? அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு பரிந்து பேசும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹalleluya. எப்போதும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தவர் எப்போதும் தேவனிடத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. பரிந்து பேசுறார். சரியா? அப்போ பைபிள் சொல்ல அவர் பரிந்து பேசுறார். எப்போதும் உயிரோடு இருக்கிறார். எப்போதும் அவர் தூங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை, எப்போதும் பரிந்து பேசுறார். அப்படி ஒருத்தர் இருக்கிறதுனால அவரால் ரட்சிக்கப்பட்டவங்களை அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். ஹalleluya. முற்று முடியவர் ரட்சிக்க வல்லவர். இதைத்தான் யூதாவும் சொன்னார். வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்மள மகிமையுள்ள சன்னிதானத்தை உங்களை மாற்றலாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். ஹalleluya. அவ்வளவு அவர் நல்லவர். ஹalleluya. இப்போ கவனியா, அந்த ஆசாரியர் யாருக்கும் இப்போ வர வார்த்தையை சொல்லவே முடியாது. என்ன வார்த்தை சொல்ல முடியாது? அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும். அவங்க அந்த ஆசாரியர்கள் என்னன்னு சொல்ல முடியாது? பரிசுத்தர்கள். அவங்க பாவிகள். ஏன்னா அவங்க பிரதான ஆசாரியர் தன்னுடைய சொந்த பாவத்துக்காகவும் ரத்தத்தை எடுத்துன்னு போனோம். உள்ள மிருகத்தின் ரத்தத்தை ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் ரத்தம் எடுத்துட்டு போனோம், தன் சொந்த பாவத்துக்காக எடுத்துட்டு போனோம். ஏன்னா அவன் பரிசுத்தம் கிடையாது, அவன் பாவி. இவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு, அதாவது பாவிகள் விலகினவர்னு அர்த்தம். இவர் பாவிகளோட சேர்த்து சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தாவீது விழுந்து போனா இப்படி ஒருத்தரை சொல்லலாம், பரிசுத்தவான்னு சொன்னா கூட ஒருத்தரை என்ன ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஆனா இவர்கிட்ட எந்த பாவத்தையும் யாரும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. பாவமே அறியாதவர். ஹalleluya. பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்ப இவருடைய இந்த குவாலிட்டிஸ் யாருக்கும் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அந்த அதுல 7:18 21 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் பழைய காரியம் பயனற்றதாக இருக்கிறதுனால தான் மாற்றப்பட்டது. இந்த புதிய ஆசாரியர் என்ன பண்ணியிருக்கார்? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறவர் நமக்காக என்ன செய்ய வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இப்போ கவனிங்க, இந்த 7:27 வாசிங்க. 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஹalleluya. ஹalleluya. இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா, அந்த பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு தன் ஜனங்கள் பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. நாள்தோறும் ஒரே விதமான பலிகளை இவர் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் எல்லாரும் கடன் பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்க, இது லாஸ்ட் வரைக்கும் மறந்துடக்கூடாது. பிதாவாகிய தேவனிடத்தில் எல்லாரும் கடன் பட்டிருக்கிறோம். சரியா? மனுக்குழுமே கடன் பட்டிருக்கிறது. ஓகே, நாம் எல்லாரும் கடன் பட்டிருக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர், இந்த லேவியின் முறையில் வருகிற இந்த பிரதான ஆசாரியர்கள் நாள்தோறும் சரியா பலிகளை செலுத்துறது என்னன்னு சொன்னா, அந்த கடன் அசலுக்கு வட்டி. நீங்க என்ன வட்டி சொல்லுவீங்க? ஸ்பீடு வட்டியா, கந்து வட்டியா, இந்த வட்டியோ? தினமும் வட்டி. தின வட்டி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. வட்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, தினமும் வட்டி. ஆனா எதை அடைக்கல சொல்லுங்க? எதை அடைக்கல? அசல் அடைக்கல. அசல் அடையல, வட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ அசல் அடையணும் அப்படின்னா அங்க சொல்லியிருக்கு, இவர் வந்தாரு. சரியா? இப்போ அசல் அடைக்கிறவங்க ஒரு பார்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு அசல் அடைஞ்சிச்சா? ஒரு பார்ட் பேமெண்ட் புரியுதா? 1,00,000க்கு 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு அசல் அடைஞ்சிச்சா? மீதி 50,000க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. மீதி 50,000க்கு என்ன வரும்? வட்டி வரும். ஏன்னா நம்மளுக்கு புரியாத வேலை, வட்டி வரும்ல. அப்போ அசல் அடைக்கணும்னா அவர் என்னதான் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க, என்னதான் பண்ணணும்? 1,00,000 ஃபைன் அப்படின்னா என்னதான் பண்ண? ஒரு அசல் அடிக்க 1 கோடி ஃபைன்னா என்னதான் பண்ண? ஒரு 1 கோடியும் அடைக்கணும். அதுதான் வசனம். ஒரே தரம்
ஒரே பேமெண்ட்ல முடிச்சிட்டார். கரங்க சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. இது கான்செப்ட் வந்து ஒரே தரம். ஹல்லேலூயா. ஒரே தரம். சரியா? ஒரே பேமெண்ட்ல அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா முடிச்சிட்டார். ஏன்னா அவர் அங்க மிருகத்தை போய் பலியிடல, அவர் தம்மை தாமே பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தம்மை தாமே என்ன பண்ணாரு? பலியா கொடுத்ததுனால, சரியா, பின்னாடி பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தினால அவர் அதனால தான் அவர் சிலுவையில தொங்கும் போது என்ன சொன்னார்? டெட்டலஸ்டாய் அப்படின்னாரு. டெட்டலஸ்டாய்னா என்ன அர்த்தம்னா முடிந்தது, இதுக்கு மேல என்ன இல்லை, இதுக்கு மேல பரிகாரம் கிடையாது, பரிகாரத்தை நான் முடிச்சிட்டேன்னாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிற விஷயங்கள், தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம், பாவத்துக்கான மொத்த விஷயத்தையும் நான் முடிச்சிட்டேன், முடிந்ததுன்னாரு. ஓகே, அவ்வளோ பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ 28ஆம் வசனம் வாசிங்க. 28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தின் ஆசாரியர்கள் பலவீனமானவர்கள். ரெண்டு விதத்துல பலவீனமானவர்கள். ஒண்ணு அவங்க பாவிகள், இன்னொன்னு மரணம் வந்துடும் அவங்களுக்கு. ஓகே, ஒண்ணு அவங்க பாவிங்க, இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? என்றைக்கும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, இவர் பூரணரான குமாரனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இவர் ஏற்கனவே பூர்ணர் தான். ஆனால் இந்த எபிரேய ஆக்கியன் எப்படி கொண்டாடுவார் தெரியுமா? இவரை பூர்ணர் எப்படி கொண்டாடுவார் தெரியுமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சொல்லுவார், சரி, ரட்சிப்பின் அதிபதி, 10ஆம் வசனம் நினைக்கிறேன், ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதா இருந்தது. ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரத்தினாலே என்ன பண்ணாரு? பூர்ணப்படுத்தினார். அப்படி என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதாவது இவர் உபத்திரத்தினால பூர்ணப்பட்டார் அப்படின்வாரு. 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 8, 9 பார்த்தீங்கன்னா அவர் குமாரனாக இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தம கீழ்ப்படுகிற யாவருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி பூரணரான பின்பு. அல்லேலூயா. எபிரேய ஆக்கியன் எப்படி கொண்டாடுறாருன்னா பட்ட பாடுகளினாலே அவர் எப்படி பூரணர் தெரியுமா? நான் போன வாரமே அந்த நிருபத்தை சொல்லும் போது சொன்னேன். எப்படி பூரணர் அப்படின்னா அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தான் பூரணர் என்று காண்பித்தார். நல்ல அலையிலே சொல்லுவோமா? யாரும் அந்த லெவலுக்கு என்ன பண்ணல, யாரும் அந்த லெவலுக்கு கீழ்ப்படியில. சரியா? அப்போ இவர் தான் என்னது? பூரணர். பூரணரான குமார். என்றென்றைக்கும், அந்த வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ வந்துருங்க இதுல 7:28, என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 7ஆம் அதிகாரம் முடிச்சிட்டோம். ஒரே தரம், ஒரே பேமெண்ட், ஒரே பலி, ஃபைனல் பேமெண்ட், ஒரே பேமெண்ட்ல, சரியா, அந்த பாவத்துக்குரிய பரிகாரம் காரியத்தை, நம்ம ரட்சிப்புக்குரிய அந்த விலை கிரயத்தை இயேசு செலுத்தி முடித்தார். அல்லேலூயா. இப்போ அந்த பாட்டு வருமா? போடுங்க. இந்த பிரதான ஆசாரி அந்த பாட்டு ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் என்ன செய்வோம்? பாடுவோண்ணே. ஏன்னா ஆண்டவர் செஞ்ச நன்மை பெருசு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் செஞ்சதுக்கு நன்மை? யாரை இப்போ டக்குன்னு போடுங்க, பேசிட்டு இருக்கும்போது போடுங்க. யாரை என்ன பண்ண முடியாது? ஏசலாம் வேணாம், நான் எப்படியாவது பிதாட்ட கடன் அடிச்சிட்றேன், அப்படிதான் இன்னைக்கு உலகமெல்லாம் சுற்றி நிற்குது. இன்னைக்கு அவன் உருள்றதும் பிறல்றதும் எல்லாம் பண்ணி நிற்கிறது எதுக்காக? எப்படியா விமோசனம் அடையணுன்றதுக்காக பண்ணுகிறான். பாவ பரிகாரத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? பாவத்தை என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு நான் விடுதலை பெற்றணும், தண்டனையிலேருந்து விடுதலை பெற்றணும், விமோசனம் அடைஞ்சிடணும் அப்படின்னு உயிரோடு இருக்க வரைக்கும் செய்கிறான். சரி, செத்த பிறகு செத்தவனுக்காக உயிரோடு இருக்கவன் செய்கிறான். சரியா? இவ்வளோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எப்படியாவது கடன் அடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த கடைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. அதனால தான் அவரே மாம்சத்தில் இறங்கி வந்து நமக்காக கடனை அடைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ளே பண்ணுப்பா. விண்டோஸ் மீடியா பிள்ளைகள் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாடுவானே கூட. பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பூரணப்படுத்தினவர். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா?
பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஒரே தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. ஒரே தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து 7ஆம் அதிகாரத்துல விசேஷித்த ஆசாரியர் என்று பார்த்தோம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் விசேஷித்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்ப 8ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிங்க. 8:1. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும், இந்த கோர்ட்ல சொல்லுவாங்கல்ல மை லார்ட் அப்படின்வாங்க தெரியுமா, நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி எங்க ஸ்கிரீன்ல போடுவா வசந்த, மை லார்ட் நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு வார்த்தை நம்ம இன்னும் பூரணப்படுத்து அப்படின்னு பார்க்க போறோம். உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கருமத்தை சொல்லுவோமா, வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆசாரியர் உட்கார்ந்துட்டார். கருமத்தை சொல்லுவோமா, இந்த ஆசாரியர் உட்கார்ந்துட்டாருன்னு போட்டிருக்கு. சரியா, எங்க அப்படின்னா அதான் முக்கியம். விசேஷித்த ஆசாரியர் கூடாரம். 2ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. 2ஆவது வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எங்க அப்படின்னா பூமியில இல்ல, பூமியில இல்ல. நீங்க அதுலயே நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரம் செய்யும் போது, 5ஆம் வசனம் போடுப்பா, மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரம் செய்யும் போது ஆண்டவர் சொல்வாரு, தேவன் என்ன பண்ணுவார்னா, மோசே நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி செய்யறதுக்கு எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு. சரிங்களா, நான் மாதிரி காமிக்கிறேன். எந்த மாதிரி காமிச்சாரு, மேல ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. கரங்குதல சொல்லுவோமா, அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரியின்படி நீ பண்ணு அப்படின்னா, முதல்ல ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா அதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் படி நீ செய்ய அப்படின்னா இது ஒரிஜினல் கிடையாது. சரியா, அந்த ஒரிஜினல் படி பண்ணு அப்படின்னு. சரியா, அது நீ பண்றது வார்த்தையில கூட, நீ பண்றது சாயல், நீ பண்றது நிழல், நிஜம் இங்க இருக்குது பரலோகத்துல. அல்லேலூயா. அந்த வார்த்தையில இருக்கு பாருங்க, சாயல் நிழல், நிஜம் இங்க இருக்குது. இயேசு கிறிஸ்து எங்க போனார் அப்படின்னா, பூமியில இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகல, அவர் பரலோகத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள. அல்லேலூயா. நீங்க 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னு வைங்க, மனுஷ கையினால செய்யப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவர் போல. சரியா, பூமியில இருக்குதல்ல, அவர் எங்க போனார்னா விசேஷித்த ஆசாரிப்பு கூடாரத்துல, அங்கே பரலோகத்துல அவர் என்ன பண்ணார், ஆசாரிப்பு கூடாரத்துல பிரவேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா, 9:24 கூட போட்டிருக்கோம், அது சாயலா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அப்ப கவனிங்க, உள்ள பிரவேசித்து இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை என்ன பண்ணாரு, செய்து முடித்தார்.
சரியா? பாவத்துக்கான பரிகாரம் செய்து முடித்தார். 6ஆம் வசனம் வாசிங்க. 8-6 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. 8-6. இவரோ ஆ. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட ஆ. விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ ஆ. அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த மத்தியஸ்தர். நம்ம பார்த்துட்டோம் 7ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு விசேஷமானவர்னு பார்த்துட்டோம். விசேஷ மத்தியஸ்தர், விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தம். இவர் முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன முக்கியமான ஆசாரிய ஊழியம்? 1 அந்த 7:24 பார்த்தோம். எப்போதும் உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எப்போதும் உயிரோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 10:14 பாருங்க. நம்மளை அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தப்படுத்துகிறார். அதுதான் 1 யோவான்ல வாசிக்கிறோம். இயேசுக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பிந்தின பகுதி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா சகல பாவத்தையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2 ஆசாரிய ஊழியத்தை, முக்கியமான ஆசாரிய ஊழியம் என்ன? 1 பரிந்து பேசுவது, இன்னொன்று பரிசுத்தப்படுத்துவது. அல்லேலூயா. 2ஐயும் தான் ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்கிறார். அல்லேலூயா. இதோட அதில் எங்கே விசேஷ ஆசாரியார், விசேஷ கூடாரம் பார்த்துட்டோம். இப்போ 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து விசேஷ உடன்படிக்கைன்னு பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் விசேஷ உடன்படிக்கைன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே உடன்படிக்கை பற்றி பேசுவார். பழைய உடன்படிக்கையை சரியா இஸ்ரேல் மக்களும் தள்ளிட்டாங்க. சொல்ற வசனம் டக்குன்னு போடுப்பா. இஸ்ரேல் மக்களும் தள்ளிட்டாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாரு? அதை புறக்கணிச்சிட்டார். தேவன் அவங்களை புறக்கணிச்சிட்டார். ஓகே, பழசில் நீங்கள் நிற்கலை, நீங்கள் நிலையில் இருக்கலை, செய்யலை. அதனால் நானும் நீ செய்யலை, அதனால் நானும் அதை என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? நானும் என்ன பண்ணுறேன்? டக்குன்னு போடுப்பா. நானும் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்வார். சரியா? அப்போது எபிரேயர் 8 பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் புது உடன்படிக்கை. அல்லேலூயா. சரியா? அடுத்து போடுப்பா. 8 போடுங்க. நான் அதை பாருங்க, புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஏன் அப்படின்னா புறக்கணித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வசனம் வரும் பாருங்க. எங்கே எல்லாம் பாருங்க, 9 பாருங்க. நான் அதை உங்களை புறக்கணிச்சிட்டேன், வேண்டாம். சரியா? தள்ளிட்டேன். ஓகே, சரியா? புறக்கணிச்சுட்டு புதுசு என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஓகே, புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இந்த புது பாருங்க, நானும் அவர்களை புறக்கணித்தேன் கர்த்தர் சொல்லுவாங்க. 9ஆம் வசனம் 10லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த புது உடன்படிக்கை விசேஷமானது. எப்படின்னு சொன்னால், நான் பிரமாணங்களை கற்பலைகள் இல்லை உங்கள் மனதிலே எழுதுவேன். அல்லேலூயா. உங்கள் மனதில் வைத்து உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணுவேன்? எழுதுவேன். சரியா? யாரும் தேவனை அறிஞ்சு கொள்ளணும் போதிக்க வேண்டியதில்லை. ஏன் போதிக்க வேண்டியதில்லைன்னா, என் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுவார். சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ யோவான்ல வாசிக்கிறோம், சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, அந்த அபிஷேகம் நமக்கு சகலத்தையும் போதிக்கிறது. ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் நம்மை நடத்துகிறது. உள்ளே இருந்து ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. சரி, அதாங்க சொல்லப்பட்டிருக்கோம் இங்கே. இதெல்லாம் புதிய உடன்படிக்கை காரியம். அடுத்து என்ன சொல்வார் அப்படின்னா, இனி அவருடைய அக்கிரமங்களை நான் நினையாது இருப்பேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. இனி அவருடைய பாவங்களை எபிரேயர் 8க்கு வந்துருக்கேன். இனி அவருடைய பாவங்களை, அவருடைய அக்கிரமங்களை நான் என்ன பண்ணுவேன்? நினையாது இருப்பேன். அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அந்த வசனம் திரும்பி வருது. சரியா? நினையாது இருப்பேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பழசு உருவழிந்து போகுது அப்படின்வாரு. கவனிங்க, இந்த எபிரேயர் நிருபம் எழுதும் போது 67 கிபி 67 69 இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. டாக்குமெண்ட் பிரகாரம் 68 எழுதப்பட்டிருந்தா, இது எழுதப்பட்டிருந்தா உருவழிந்து போகுதுன்னு சொல்லும் போதெல்லாம் தேவாலயம் நிற்குது. சரியா? இவர் எபிரேயர் நிருபத்தை எழுதும் போது எருசலேம் தேவாலயம் நிற்குது 68. ஆனால் எழுதி 2 வருஷத்துல 70 தேவாலயமே காலியாச்சு. தேவாலயத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. சரியா? ரோமர் எல்லாம் பண்ணாங்க, தேவாலயத்தையும் எல்லாம் பண்ணிட்டாங்க. பலியை செலுத்த முடியாமாக்கிட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு, அவள் தான் அப்படின்ட்டார். புரியுதா இல்லையா? அப்படி நடந்துச்சு. சரிங்களா? அப்போ இது சொல்லிட்டு தான் இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த உடன்படிக்கையில் ஆசாரிப்புறத்தில் என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது அவர் சொல்றாருல, உடன்படிக்கை பெட்டி உள்ள இருந்துச்சு. சரியா? மேஜ சமூகத்து அப்பம் எல்லாமே இயேசு குறிக்கிற வார்த்தை. குத்து விளக்கு அவர் தான், நான் தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். மேஜ சமூகத்து அப்பம், சரியா? ஜீவ அப்பம் நானே. சரி, எல்லாம் இயேசு குறிக்கிறது தான், எல்லாம் நெல்லாட்டம் தான். சரிங்களா? அடுத்த உள்ள அந்த அந்த ஆசாரிப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, சரியா, தேவனுடைய பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரோனின் துளித்த கோல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் தந்த மன்னா என்ன? இதோ நான் தான் உலகத்திலிருந்து பரத்தில் இறங்கி வந்து உண்மையான மன்னா. அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க செத்தாக, இந்த மன்னாவை சாப்பிட்றவங்க என்றென்றைக்கும் பிழைப்பாங்க. அல்லேலூயா. மன்னா இருந்தது, கற்பலகையில் இருந்தது. சரியா? அங்கே பிரமாணம் இருந்தது. என் பிரமாணம், கிறிஸ்தன் பிரமாணத்தை உன் இருதயத்தில் நான் வைக்கிறேன். அல்லேலூயா.
இதெல்லாம் இருந்துச்சு. கேருபீன்கள் ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. இதை அடுத்த வருஷம் பாருங்க, நான் இதை குறித்து நான் பேசணும்னா சரியா ரொம்ப டைம் ஆகும். நமக்கும் டைம் இல்லை, எப்படி ஆக்கியனுக்கும் டைம் கிடையாது, சரியா சமயம் இல்லை அப்படின்ட்டார். ஓகே, சரி, இதை பற்றி பேசுறதுக்கு டைம் கிடையாது. அதனால நம்ம அடுத்த நம்ம என்ன செய்வோம், கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, முக்கியமானது என்ன சொல்லுவார் அப்படின்னா 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது வசனம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். முதலாம் கூடாரத்திலே இவருங்க பிரகாரம், அப்புறம் முதலாம் கூடாரத்தில் ஆசாரியர்கள் நித்தம் பிரவேசிப்பாங்க. 2ஆம் கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் டக்குன்னு. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். முக்கியமானது பலி செலுத்த வராங்களா மக்கள்? பலி செலுத்த வராங்களா? பலி செலுத்துறானா? பலி செலுத்தின பிறகு சரியா, இந்த சில வழிபாடு ஸ்தலங்களில் சொல்லுவாங்க, இந்துல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், வழிபாடு ஸ்தலம் என்ன சொல்லுவாங்க, சாமி தரிசனம்னுவாங்க. சரியா, சாமி தரிசனத்துக்கு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு போவான். சரியா, தனி டிக்கெட் வாங்கி தனியாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி சாமி தரிசனம்னா அந்த சிலையை போய் நின்று நேராக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த சாமி தரிசனம் தான். சரியா, அந்த சிலையை பார்த்துட்டு இங்கேருந்தே நம்ம சிலையை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஜெபம் பண்ணுவான். ஜெபம்னா என்ன, நம்ம தான் ஜெபம் சொல்லுவான். ஏதாவது விண்ணப்பம் பண்ணுவான். சரியா, சாமி தரிசனம் அப்படின்வாங்க. ஓகே, சாமி தரிசனத்தை பெருசாக சொல்லுவான். சாமி தரிசனம் கிடையாது, சாமி தரிசனம் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா, இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பலி செலுத்த வரவங்க சாமி தரிசனமே இல்லாமல் போவாங்க. ஹலோ, பலி செலுத்த வராங்களா? பலி செலுத்துறாங்களா? எங்க? இவங்க வெளியே தான் நிற்பாங்க. ஆசாரியர்கள் எங்க நிற்பாங்க? முதலாம் ஸ்தலத்துல நிற்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல. சரியா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாருமே போக முடியாது. பலி செலுத்தணும் கூட, பலி செலுத்திட்டு இப்ப நான் உள்ள போறேன் அப்படி போக முடியாது. ஏன்னா நீ செலுத்தினது வட்டி மொத்தமும் செலுத்தினாதான் அங்க திரைச்சீலை 2ஆ கிளியணும். அப்பதான் நீ உள்ள போக முடியும். அல்லேலூயா. நீ வட்டி செலுத்தினாலும் அங்க என்ன உனக்கு உணர்த்துதுன்னா, போ, அசல் இன்னும் இருக்கு, ஓடு போ, நாளைக்கு வா போ, அப்படிதான் உணர்த்துது. அதை தான் அந்த வசனம் சொல்லுது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ள போனா கூட என்னதான் அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு என்னதான் உணர்த்துதுன்னா, திரும்பி அடுத்த வருஷம் நீ வரணும். போ, திரும்பி அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணணும், வரணும். வட்டிக்கு மேல வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதைத்தான் நீ செலுத்திக்கிட்டு இருக்கணும். சரியா, அசல் என்ன செய்ய யாராலையும் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியல. சரியா, அது முதலாம் கூடாரத்தினுடைய காரியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதுதான் சொல்றாரு. நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க, வாசிங்க. அது ஒரு வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. இல்ல 8 வாசிங்க. 8. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த மகா பரிசுத்தத்துல போற மார்க்கம் என்ன பண்ணல, இன்னும் வெளிப்படவில்லை பார்க்கிறோம். ஓகே, இப்போ கவனிங்க. அப்போ அது நிக்குது, அதனால தான் பூர்ணப்படுத்தலைன்னு பார்க்குறோம். வந்து போயின்னுக்குறான், சாமி தரிசனமே எல்லாம் போயிட்டு இருக்கான். தேவன்ட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. தேவனை ஸ்ட்ரைட்டாக கிட்டி சேர முடியாது. நடுவில் ஆசாரியம் இருக்கணும், ஆசாரியம் தாண்டியும் போக முடியாது. சரியா, ஏன்னா வட்டி தான் கட்டியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவர் சொல்றாரு, எப்படி இது பூரணப்படுத்த முடியல அப்படின்னா 9வது வசனம் வாசிங்க. 9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கு. அந்த வார்த்தையில கவனிங்க, ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள் ஒப்பனையாக இருக்குது. இது ரியல் கிடையாது, ஒப்பனை தான் சொல்றாரு. 9வது வசனத்துல இது ஒப்பனையா இது இருக்கிறது, சிம்பாலிக் தான், இது நாட் ரியல் அப்படின்றாரு. மனசாட்சி என்ன பண்ணலாது, பூர்ணப்படுத்தல அப்படின்றார். ஏன் மனசாட்சி பூர்ணப்படுத்தல அப்படின்னா 10ஆம் வசனம் பாருங்க. இது மனசாட்சி பூர்ணப்படுத்தல, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் டெம்பரரி, தற்காலிகமானது. சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் டெம்பரரி தான் நிக்குது, தற்காலிகமா நிக்குது. சரியா, இன்னொன்று பெருசா வரப்போகுது, அதுக்கு தற்காலிகமா தான் இது நிக்குது. அதுல என்னன்னா, இது ஏன் பூர்ணப்படுத்தலைன்னா, இது சரீரத்துக்கு ஏற்ற ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள் எல்லாமே வேற இல்ல, இது சடங்கு தான், என்ன செய்யல. அதனால தான் மனசாட்சி என்ன பண்ணல, மனசாட்சி பூர்ணப்படுத்தணும். தெரியுமா, எனக்கு பாவமே இல்லை அப்படின்றது குற்ற மனசாட்சி நீங்கிறது. பாவத்தை நீக்குவது, குற்ற மனசாட்சி நீக்குவது, அதுதான் மனசாட்சி பூர்ணப்படுத்துவது. அது எங்க நடக்கல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு அது போய் அந்த பழைய உடன்படிக்கையில சில அது நடக்கல. சரியா, அப்போ சொல்றாரு, இது நடக்காதனால சரியா என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து. 12வது வசனம் வாசிங்க. 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நல்ல கரங்கொத்தல சொல்லுவோமா, அல்லேலூயா. என்ன வார்த்தை கொஞ்சம், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, இட்டர்னல் ரிடெம்ப்ஷன். இப்போ ஒருத்தர் ஒரு கார் வேகமா வருது, ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு, அந்த கார் இப்போ அந்த குழந்தைய அடிக்க போது, அடிச்சு அந்த குழந்தை செத்துரும். இப்போ ஒருத்தர் பாக்குறாரு, அவர் என்ன பண்றாரு, எகிரி என்ன பண்றாரு, உள்ள குதிச்சு அந்த தாவி அந்த குழந்தைய பிடிச்சி அந்த பக்கம் என்ன பண்றாரு, போயிடுறாரு. அவருக்கு சில அடிப்படுது, ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு கீரல் கூட இல்லை. அல்லேலூயா, காப்பாற்றப்படுதல், அதான் ரட்சிக்கப்படுதல். அப்படி காப்பாற்றிட்ட பிறகு
ஒரு கீழோட அந்த பிள்ளைக்கு விழல, ஆனால் 10 நாள் கழிச்சு அந்த பிள்ளை செத்துச்சுன்னு வைங்க, அதான் காப்பாற்றுறது? அதான் காப்பாற்றுறது? அது காப்பாற்றுறது இல்லை. அது நித்திய ஜீவன் இல்லை. ஜீவன் நித்திய ஜீவன், நித்திய மீட்பு. அவர் நமக்கு தந்திருக்கிற மீட்பு, அந்த ஜீவன் நித்தியமானது. அல்லேலூயா. எப்படின்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், நாளைக்கு கேன்சல் ஆயிடுச்சு, நாளை கழிச்சு மறுபடியும் ரட்சிக்கப்பட்டேன், அடுத்த நாள் கேன்சல் ஆயிடுச்சு, அப்படி இல்லை அவர் ரட்சிப்பு. அது நித்திய மீட்பு. நல்ல கருமத்தில் சொல்லுவோமா? நித்திய மீட்பு. சரியா? நித்திய ஜீவன் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறேன்னா அந்த 13 வருஷம் 14 வருஷம் ஆர்கியூமெண்ட் சொல்கிறார். என்னன்னா, அந்த உடன்படிக்கையில் என்னுடைய சாம்பலே, சரியா, அந்த சாம்பலே எக்ஸ்டர்னலாக சரீர சுத்தி உண்டாக்குமானா, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக இயேசு ஒப்பு கொடுத்துறதுக்கு உங்கள் மனசாட்சியை பாவங்களற, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அப்போ இவர் தான், இவருடைய ரத்தம், இவருடைய பலிதான் நம்மளை பூரணப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. குற்ற மனசாட்சி நீங்க பாவத்தின் ஆளுகையிலிருந்து அந்த விடுதலையாக்கி குற்ற மனசாட்சி நம்மிடத்தில் நீக்கி நமக்கு புது வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லியிருக்கு. சரி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். இவர் நமக்காக மட்டும் கவனிங்க, நமக்காக மட்டும் மறிக்கல. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, கவனிங்க, இவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி, சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் இந்த உலகத்தில் அப்படின்னு விசுவாசித்தாங்களோ, பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், யாரெல்லாம் சரியா தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, மெஸ்ஸியாவை தேவன் அனுப்ப போகிறார், ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார், கிளியரா தெரியல என்ன செய்ய போறாருன்னு, ஆனா ஏதோ ஒன்று செய்யறேன்னு வாக்கு பண்ணிட்டே இருக்கார் தேவன், அவர் மெஸ்ஸியாவை கொண்டு செய்ய போகிறார் அப்படின்னா, அந்த காரியத்தை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுடைய அக்கிரமங்கள் நீங்கும்படி, பழைய உடன்படிக்கையில் அக்கிரமங்கள் நீங்கும்படி இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா மரணம் அடைந்தார்னு போட்டிருக்கு. அந்த கடனையும் அடைச்சார். அல்லேலூயா. அப்ப ஆதாமிலிருந்து உலகம், நீங்க வார்த்தை, ஆதாமிலிருந்து உலகம் முடியும் வரை உள்ள எல்லா பாவங்களுக்குரிய பேமெண்ட்டை இயேசு அடைத்தார். அல்லேலூயா. ஆனா அது யாருக்கு தான் கிடைக்குதுன்னா, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கிருபையாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குது. அல்லேலூயா. ஆனால் அதுதான் அவர் செஞ்சார் நாங்கள் போட்டிருக்கு. சரியா? அடுத்து என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? உயில் எழுதணும்னு போட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறத வேகமாக பார்த்துட்டே வாங்க, நம்ம சமையல்ல உயில் எழுதணும். நீங்களா அந்த உயில் எப்போ செல்லும்? உயில் எழுதுறவங்க சாகும்போது தான் செல்லும். ரைட்டா? அதான் அங்கே போட்டிருக்கோம். மரண சாசனம் எப்போ உறுதிப்படும்? சாகணும். அதனால தான் அவர் என்ன பண்ணார்? நமக்காக மரித்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வாக்குத்தத்த ப்ராமிஸ்லாம் நமக்கு வரணும்ன்ட்டு நமக்கு என்ன செய்தார்? மரித்தார். ஏன் ரத்தம் சிந்தினாரு? 2 விஷயத்துக்காக. ஒன்று, அதில் தான் நான் சொல்கிறதுல அங்கே உபதேச அதிகாரத்தில் இருக்குது. எதுனா, உடன்படிக்கைன்னு ஒன்று பண்ணால் அது ரத்தத்தினால உடன்படிக்கையாக இருக்கணும். அதனால தான் பழைய உடன்படிக்கை மோசே கூட என்ன பண்ணா? ரத்தத்தை எடுத்து, மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலே, புஸ்தகத்து மேலே தெளிச்சு, இது உடன்படிக்கையின் ரத்தம் இதுவேன்னு சொல்லி சொன்னா, அப்போ ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை இல்லை. அதனால இந்த புது உடன்படிக்கையிலும் மிருகத்தின் ரத்தம் இல்லை, அந்த மத்தியஸ்தர் அவரே தன்னுடைய சொந்த ரத்தத்தை தந்தார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஏன் ரத்தம் சிந்தினார் அப்படின்னா, ரத்தம் சிந்து இல்லாமல் 22ஆம் வசனம் பாருங்க, ரத்தம் சிந்து இல்லாமல் என்ன பண்ணாது? மன்னிப்பு உண்டாகாது. அதனால என்ன பண்ணாரு? அவர் சொன்னார் ரத்தம் சிந்தினாரு. சரியா? இந்த பூமியில் இருக்கிற காரியங்களுக்கே மோசே ரத்தத்தை தெளிச்சு பரிசுத்தமாக்குவான்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிறவைகள் வந்து இதெல்லாம் நிழல், அது நிஜம். அங்க பரிசுத்தமாக்குறதுக்கு விலையேற பெற்ற ரத்தம் கொடுக்கப்பட வேண்டியது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. இப்போ 9ஆம் அதிகாரத்தில் நீங்க இங்க வந்துருங்க. 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வச்சுங்க. 25. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. வருஷந்தோறும் பரிசுத்த அநேக தரம் என்ன பண்ணல? இவரு தன்னை பலி செலுத்த பிரவேசிக்கவில்லை. ஏன்னா தம்மை தாமே பலியா கொடுக்கிறார். கவனிங்க, நான் சொல்ற வார்த்தையில கவனிங்க. பூரணராகாத ஆசாரியன், சரி, பூரணராகாத ஆசாரியனுக்கு தெரியும் அவன் பாவங்களுக்காக மறுபடியும் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். பூரணரான ஆசாரியனுக்கு பலியே தேவையில்லை. கரங்கத்திலே சொல்லுவோமா? பூரணரான ஒருத்தருக்கு பலி தேவையா? தேவையில்லை. அவர் கடனை வாங்கலன்னு அர்த்தம். அவர் கடனை வாங்கல, அவர் கடனை அடைக்க தேவையில்லை. ரைட்டா? பூர்ணரான ஒருவருக்கு பலியே தேவையில்லை. அப்படியே அந்த பூர்ணராக பலி செலுத்த வந்தாலும் அதை ஒரே தினம் செலுத்தி விட்டு போயிடலாம், திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பூர்ணரானவர் ஒரே தடவை செலுத்திட்டு போகலாம். அந்த ஒரே தடவை செலுத்த வரும்போது அவர் தன்னையே, பூர்ணரானவர் தன்னையே பலியாய் கொடுப்பாரானாலும் அது பூர்ண பலி. சரியா? அந்த ஒரே பலியினால அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால என்ன செய்ய தேவையில்லை? திரும்ப செய்ய தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அசல் அடைச்சிட்டா என்ன இல்லை? நீங்க சொல்லுங்க, அசல் அடைச்சிட்டா என்ன இல்லை?
கடன் இல்லை, வேற வட்டி இல்லை. நல்ல ஒரு அலையில சொல்லுவோமா? அசல் அடைச்சிட்டா என்ன இல்லைங்க, வட்டி இல்லை. அதனால தான் நமக்கு என்ன இல்லை? எபிரேயர் 10:18 சொல்லுது என்ன இல்லை? எபிரேயர் 10:18 என்ன இல்லைன்னு சொல்லு, பலி இல்லை. கரங்கத்திலே சொல்லுவோமா? இல்லைன்னா இப்போ எல்லாம் ஆடு மாடோடு தான் வரணும் நம்ம இப்போ. சரி, ஆமாங்க, ஆடு மாடு பறவைகளோடு தான் வரணும், கையை வைக்கணும், வெட்டணும். ஆனாலும் தேவ தரிசனம், சுவாமி தரிசனம் கிடைக்காம தான் போகும். ஜெபம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தான் ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணிட்டார்? நான் பலி இல்லை பாருங்க, இப்போ ஒரே பலி தான், சோத்திர பலி, நன்றி பலி. அல்லேலூயா. முதலின் கனியாகிய சோத்திர பலி, அதுதான் ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லியிருக்கு. சரியா? கவனிங்க. இப்போ அடுத்த 27-28 9-27-28 மனுஷன் ஒரு முறை மரிப்பது நியாய தீர்ப்பு அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குல்ல. மனுஷன் ஒரு முறை மறிக்கிறான், அப்புறம் எங்கே போகிறான்? நியாய தீர்ப்பு இருக்கா? கவனிங்க, மரிப்பு நியாய தீர்ப்பு. இவரும் அதே மாதிரி, அப்படி அடுத்த வசனம், இவரும் அதே மாதிரி ஒரே முறை மறிக்கிறாரு. அடுத்து இவர் நியாய தீர்ப்பு இல்லை, அந்த நியாய தீர்ப்புல இவரை விசுவாசித்த எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளும்படி அவர் பாவம் இல்லாமல் மறுபடியும் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. இது என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பை தரும்படி. அல்லேலூயா. அவர் விசுவாசிப்பவர் ரட்சிக்கப்பட்டவர். ரோமர் 5:9 2 வசனம் சொல்லுது, இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், பின்பு ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. இப்போ விசேஷித்த ஆசாரியர், விசேஷித்த கூடாரம், விசேஷித்த உடன்படிக்கை, சரியா? விசேஷித்த வாக்குத்தத்தம் 10ஆம் அதிகாரம், விசேஷித்த வாக்குத்தத்தம், சரியா? 10ல் 25 வசனம் இருக்கு. 25 வசனம் தான் பார்த்துருவோம். அப்போ 10ல் முதல் வசனம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது, அசல் அடைக்காது. அப்படி அடுத்த வருஷம் வாசிங்க. பூரணப்படுத்துமானால், அசலை அடைக்குமானால் என்ன இருக்கக்கூடாது? நீங்க சொல்லுங்க. அசல் அடைக்கப்பட்டா என்ன இருக்கக்கூடாதுங்க? வட்டி இருக்கக்கூடாது, பலி இருக்கக்கூடாது. வாசிங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அடுத்த வசனம், அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் பாவ நிவர்த்தி நாள் 7ஆம் மாசம் 10ஆம் தேதி அவங்க நினைவு கொண்டுனே இருப்பாங்க. ஏன்னா அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, கால வெள்ளாட்டு கடா இவைகள்லாம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது, அசல் அடைக்காது, அதெல்லாம் வட்டி. அப்போ அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இவர் பிதாவாகிய தேவன் தான் ஆயத்தம் பண்ணி இருக்க ரட்சிப்ப. இவர் பிதாவாகிய தேவன் பேசுறாரு, தேவனே என்னை குறித்து புஸ்தகத்துல பைபிள்ல எழுதி இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர்கள, இதோ உங்களுடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன், என்னை அனுப்பும்னாரு. பிதாவாகிய தேவன் இவரை அனுப்பினார், இவரும் நமக்காய் வந்தார். அல்லேலூயா. வந்தவரே 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. இப்படி 10:9-10. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப முக்கியம் அந்த வசனம். ஒரே தரம் பலி, அதனால அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன வார்த்தை சொல்லி தெரியுமா? நாம டிக்ளேர், நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு இனிமேல் தேவனை நம்மை குற்றவாளிகள் என்று சொல்ல மாட்டார். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த அர்த்தம் தான் போட்டிருக்கு. சரியா? ஒன்ஸ் ஃபார் ஆல் டைம். நான் காமிக்கிறேன். சரியா? ஆல் டைம் அப்படின்னா என்ன? ஆல் டைம் தெரியுமா? எல்லா காலகட்டத்திலும் இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அவர் ஒரே தரம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பேமெண்ட்டை முடிச்சிட்டாரு. திரும்ப வர வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தம்பி, நான் அந்த பிரதான ஆசாரியர் அந்த பாட்டை போடுங்க. நான் அதுக்குள்ள இங்கே வேற ஒன்று எடுத்துறேன். நான் இங்கே மாற்றிடுறேன். சரியா? நான் இங்கே எடுத்துறேன். டக்குன்னு போடுங்க அந்த பாட்டை, அதில் போடுங்க. பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை
பூரணப்படுத்தினவர் இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 யேசுவா. ஹல்லேலூயா. டைம் இல்லை நமக்கு, சரியா? ஆமாம், நம்ம எப்போ என்னாலும் எப்பவும் பாடணும். கவனிங்க அந்த வார்த்தையை, எபிரேயர் ஹீப்ரு 10:10, சரிங்களா? தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்ஸ் ஜீசஸ் என்ன போட்டிருக்கு? ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒன்ஸ் ஃபார் ஆல். ஆல் போட்டிருக்கா? ஒன்ஸ் ஃபார் ஆல் டைம். ஃபார் ஆல் 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 டைம். கரங்குதல்ல சொல்லுவோமா? உச்சாமலையில சொல்லுவோமா? ஒரே தரம் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் ஒரே முறை அவர் முடிச்சிட்டார். ஏன் உங்களுக்கு அல்லேலூயா வரல? நீங்க என்னதான் எப்படியா? ஏங்க இது எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு தெரியுமா? இதுல முடியவே முடியாது யாராலையும், நம்மள யாராலையும். ஒன்ஸ் ஃபார் ஆல் டைம் அவர் முடிச்சிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. அப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் அங்கே போட்டிருக்கு, சரிங்களா? ஓகே. இப்போ ஒரே தரம் ஒரே பலி. ஒரு காரியம் சொல்கிறேன். அவர் நல்லா கவனிங்க, முக்கியமானது. அவர் மரிக்கும் வரை, சிலுவையில் மரிக்கும் வரை, அந்த நிமிஷம் வரை, சரியா, அவர் விசுவாசித்தவர்கள், அவர் மரிக்கும் வரை அவரை விசுவாசித்தவர்கள், சரியா, செய்த எல்லா பாவத்துக்காகவும், அவரை விசுவாசித்தவர்களுடைய எல்லாருடைய பாவத்திற்காகவும், சிலுவையில் மரிக்கும் வரை அவரை விசுவாசித்த எல்லாருக்காகவும், அவருடைய எல்லா பாவங்களுக்காகவும், சரியா, அவர் சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. இந்த பக்கம் சிலுவைக்கு பிறகு நம்மளாம் இங்கே இருக்கோம். சிலுவைக்கு பிறகு அவர் மரித்ததை, அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும், அவருடைய எல்லா பாவங்களுக்காகவும், அவங்க லைஃப் லாங், அவருடைய முடிவு கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய எல்லா பாவங்களுக்காகவும், அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் அவர் ஒரே பேமெண்ட்ல முடிச்சிட்டார். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போதான் சிலருக்கு தோணும், கலையா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமா இருக்கும். ஒரே பேமெண்ட்ல ஃபியூச்சரும் முடிச்சிட்டாரா, அப்பனா நம்ம பண்ணி சாக்கடையில போய் குதிக்கலாம் அப்படின்னா பைபிள் சொல்ல, நீ ரட்சிக்கப்படல அப்படி நினைச்சா நீ யாரு? நீ ரட்சிக்கப்படல, சரியா? ஏன்னா நீ பாவத்தை விரும்புற, புரியுதா? ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்தை விரும்ப மாட்டான். அல்லேலூயா. அதனால பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை கிடையாது. அப்படி இருந்தா ரோமர் 7 பவுல் என்ன சொல்ல மாட்டாருன்னா, நான் என்னுடைய மனதினாலே நான் நியாய பிரமாணத்துக்கும், என் சரீரத்தினாலே நான் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்தேன் இல்லை, செய்வேன் இல்லை, செய்கிறேன் சொல்ல மாட்டார். ரோமர் 7 லாஸ்ட் வருஷத்துல, சரியா? பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. அதனாலதான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், நம்ம பாவம் இல்லை என்போமானால், 1 யோவான் 1:8, நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கல இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவரா இருப்போம். அவரோட வார்த்தை நமக்குள்ள இருக்காது, சரியா? அப்போ பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை கிடையாது. கவனிங்க. அப்படின்னா லா இல்லை, நோ லா. பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. அதே நேரம் பைபிள் சொல்லுது லைசன்ஸும் இல்லை. கரங்குதிலே சொல்லுவோமா? நல்லா வச்சா மலையில சொல்லுவோமா? பைபிள் சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:8 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கூட என்னதான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் இன் தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் தப்பு போட்டு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போடுங்க. கவனிங்க என்ன போட்டிருக்கா, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான்னு போட்டிருக்கோம் தமிழ் பைபிளில். டிரான்ஸ்லேஷன் தப்பு, சரியா? அதான் சொன்னேன், பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. ஏன்னா 1ஆம் அதிகாரத்தில் அவரே பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானான்ட்டு, 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்யவில்லை என்போமானால்,
பாவம் செய்கிற எவனும் அப்படின்னு பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார் இல்லையா? அடுத்த வருஷம் போடுங்க. பாவம் செய்ய மாட்டான் தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் இருக்குல்ல, பாவம் செய்யான் இருக்குல்ல. ப்ராக்டிஸ் தான் இங்கே காமிச்சிடுறேன் நான். ஓகே, மூணு 9 தானே, இங்கிலீஷ் வேலை 8 நினைக்கிறேன். பாருங்க, கவனி. வில் கண்டினியூ. வில் கண்டினியூ பண்ண மாட்டான் சின்ல. சரியா? ப்ராக்டிஸ் ஆஃப் சின்னிங். சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணுறவன் டாக்டர், லாவை ப்ராக்டிஸ் பண்ணுறவன் லாயர். ரட்சிக்கப்பட்டவன் சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான், பாவத்திலே நிலை நிற்க மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் தமிழ் பைபிள் போட்டிருக்கல, அப்படி இல்லை, தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. பாவத்தை நிலை நிற்க மாட்டான், ப்ராக்டிஸ் ஆஃப் சின்னிங் வில் கண்டினியூ டு சின், அப்படி தான் போட்டிருக்கு. சரியா? அப்போது அவன் பாவத்தில் என்ன செய்ய மாட்டான், நிலை நிற்க மாட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போது கவனிங்க, அப்போ என்ன, லாவும் இல்லை லைசன்ஸும் இல்லை. கணக்கு சொல்லுவோமா? அப்போ என்னது, லவ். அந்த லவ்ல நடக்கிறது தான் அவர் பிரமாணங்களை மனதில் வச்சிருக்கிறார். நல்லா இல்லையா சொல்லுங்க? லவ்ல நடக்கிறது தான் ஆவியானவர் தேவ அன்பை நம்ம இருதயத்துல ஊற்றி அவர் நம்ம இருதயத்துல பிரமாணத்தை எழுதி சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. விழும்போது தாங்குகிறார். நமக்காக அட்வொகேட் அங்க 1 அட்வொகேட் அங்க பரிந்து, எப்போதும் பரிந்து பேசுகிறார். அவர் இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா நமக்கான அந்த ரட்சிப்பின் காரியத்தை அவர் முடிச்சிட்டார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அந்த 10ஆம் அதிகாரத்துல சொல்ல விஷயம். சரியா? ஒரு இப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. அதுல 14, எபிரேயர் 10:14 இல்ல 11 வாசிங்க வேகமா. 11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்திரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்க சொல்லுவோமா? எந்த ஆசாரியனும் உட்கார முடியாது ஆசாரிப்பு கூட இடத்துல. ஏன்னா மக்கள் வந்துட்டே இருப்பான், பலிகள் மேல பலி செலுத்திட்டே இருப்பான், பாவம் இருந்துட்டே இருக்கும், அவன் பலி மேல பலி செலுத்திட்டே இருப்பான். இது வரைக்கும் ஆசாரியம் யாரும் ஆசாரிப்பு கூட இடத்துல உட்கார முடியாது, உட்கார கூடாது. ஆனா இவரு நமக்கான காரியத்தெல்லாம் செய்து முடிச்சதுனால பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தார். இந்த அல்லேலூயாக்கான ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சொல்லாமலே சொன்னீங்க பாருங்க. என்ன உட்கார்ந்து என்ன காமிக்கிறாருன்னா, உனக்கான காரியத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அல்லேலூயா. நீ ஒன்று புரியுதா? நீ ஒன்று செய்ய. சிலர் இப்படி நினைப்பாங்க, என்னன்னா இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்படும் வரை செய்த பாவத்துக்காக தான் அவர் மரிச்சாரு, ஃபைன் பே பண்ணாரு, அதுக்கப்புறம் இருக்குது இல்லைன்மா. அது எப்படி லாஜிக்காக யோசிப்பாரு? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக மரிச்சிட்டாரு, அப்போ எப்படி நீ ரட்சிக்கப்படும் வரைக்கும் இந்த பாவத்துக்கு எப்படி மரிக்கிறாரு? பைபிள் கிளியராக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மொத்தமாக ஒரே தரம் ஒரே பலியில் ஒரே பேமெண்ட்டில் அவர் அசலை பே பண்ணி முடிச்சிட்டாரு. நல்ல கணக்கு சொல்லுவோமா? அதனால இனி பலி செலுத்தப்படுவது இல்லையே. அங்க என்ன பண்றாங்க? ரோம கத்தோலிக்க என்ன பண்றாங்க? கவனிங்க, நம்ம அங்கிருந்து சில ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம்ல, நிறைய பேர் அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் புரியாதனால, இப்போ அவங்க பைபிள் இருக்குது, நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற போட சொல்றேன். இப்போ ஸ்கிரீன்ல பைபிள் இருக்குது, ஆனா அது கான்செப்ட் புரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, தினந்தோறும் ஆடு மாடு நம்ம பலி செலுத்தல, அது இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சது பத்தாது. அதாவது அது ஒரு தடவை அவர் செஞ்சது மொத்தத்துக்கும் பத்தாது. அதனால ஆடு மாடையும் பலி செலுத்த முடியாது. சரி, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் அவரையே தினமும் பலியா கொடுப்போம். திருப்பலி அவரையே பலியா கொடுப்போம், அவரையே பலியா கொடுப்போம் கொடுத்துருக்குறாங்க. சரி, அதனால தான் நீங்கள் அந்த மாசில் இருந்து பூசையில இருந்து இப்படி சொல்லுவாங்க, இந்த பலி இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி செவியுங்கள். ஆண்டோ தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தனது நன்மைக்காகவும் தம் பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக அப்படின்வாங்க. எந்த பலி? இயேசுவே பலியா கொடுக்குறாங்களா? சரியா, அவர் பலி செலுத்தி உட்காந்துட்டாரு. இவருங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சி அவரே பிடிச்சி பலி செலுத்துறாங்க.
புரியுதா? அவங்க பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பைபிளும் காமிக்கிறேன். புது மொழிபெயர்ப்பையும் காமிக்கிறேன், ஆர்சி ஓல்டு பைபிளும் காமிக்கிறேன். அப்போ அது 2 இமேஜ் அதில் வச்சுருங்க பாருங்கள், சண்டே இதில் போடுங்க. அது 2 இமேஜில் இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. சரியா? நமக்கு தமிழில் விட அவங்க தமிழில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதான் பெருசு பண்ணுப்பா. இந்த திருவுளத்தால்னா இந்த சித்தத்தால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தூயராக்கப்படுகிறோம் இல்லைங்க, தூயராக பட்டு இருக்கிறோம். கரங்க ஊற்றி அல்லேலியா சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க அல்லேலியா சொல்லணும். சரியா? நீங்க அல்லேலியா சரியா சொல்லணும், உங்களுக்கு விட மாட்டேன் இப்போ. சரி, ஆமா, நீங்க இதாக இருக்கீங்க. கரெக்டாக வசனம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரல. அவர் முடிச்சிட்டாருன்னு சொல்லுது வசனம். எப்பா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ பெரிய ரிலீஃபு. சரியா? எவ்வளோ பெரிய ரிலீஃபுங்க. இல்லைன்னு வச்சுங்க, ஐயோ நாளைக்கு வந்து நான் என்ன அவன் தெரியலையே, நாளை கழிச்சு என்ன அவன் தெரியல, இப்படி தானே அவர் முடிச்சிட்டாரியா உனக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லலாம். சரி வேலைங்க, இது பண்ணுங்க, இந்த 14 வசனம் காணிங்க தம்பி. இதில் 14 காமிங்க. மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே. தாம் தூயவர் ஆக்கிறவர்களை, கரங்குத்தலை சொல்லுவோமா? தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால என்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார். இப்பதான் அல்லேலூயா நல்லா வருது. ஏன்னா விடமாட்டேன்னு சொன்னனால புரியுது உங்களுக்கு கதை என்னன்னு. சரியா? வயிறு பசிக்குதுல்ல? சரியா? சோத்திரம் கவனியா எப்படி போட்டிருக்கேன், எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கேன், நிறைவுள்ளவர் ஆக்கினார். இப்போ அது போட்டு இது என்ன, இது எந்த பையன், இது ஓல்டா ஆர்சி ஓல்டு. இப்போ புது மொழிபெயர்ப்பு போட்டப்பா. இது நியூ புது மொழிபெயர்ப்பு. இதான் புது மொழிபெயர்ப்பு. ஓல்டு இது பார்ப்போம். சீக்கிரம் போடுங்க. என்னப்பா பாட்டு? ஓகே கவனிங்க, பெருசு பண்ணுப்பா. இந்த 10ஆம் வசனம். இந்த திருவுளத்தால் தான் ஒரே முறையில் எக்காலத்திற்குமே ஒரே முறையில் எக்காலத்திலுமே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உடலின் பலியால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் எல்லா காலத்திலும் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் for all time. ஹல்லேலூயா. 14 கேட்டுங்க சீக்கிரம். ஐயோ என்னப்பா பண்ணீங்க? 14 இதான் தாம் பரிசுத்தமாக்கியவர்களை பெருசு பண்ணுப்பா. தாம் பரிசுத்தமாக்கியவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இங்கிலீஷ் பைபிள்ல he made us perfect. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை போட்டிருக்கு? இப்போ நமக்கு பயங்கரமா இருக்கும், நமக்கு பயமா இருக்கும். என்னது நான் பெர்ஃபெக்ட்டா? அவர் அப்படிதான் ஆகிட்டாருன்னு போட்டிருக்கு, அவர் அப்படிதான் பார்க்குறாருன்னு போட்டிருக்கு. அதனால தான் நான் பாட்டு பாடுவேன். இல்லை பாட்டேன் ஒரு பாட்டு பாடுங்களேன். என்ன இது? பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. அப்போ ரசிக்கப்பட்ட போது டைம் பார்த்து திரும்பி வேற மாதிரி பார்க்கல அவர். சரியா? அவ்வளோதான், கடைசி மூச்சு வரைக்கும் அப்படிதான் பார்ப்பாரு. அதுதான் கொலோசியர்ல சொல்லியிருக்கு. கண்டிக்கப்படாதவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நம்மளை பரிசுத்தராகவே நம்மளை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள முடியாது. கொலோசியர் 1:21-22 பார்க்குறேன். அப்படிதான் வச்சிருக்கிறேன் 21. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அழகா இந்த சொல்லப்பட்ட 14 வசனம் வச்சுங்க. எப்படி 10:14 வச்சுங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். என்றென்றைக்கும். அது எனக்கு புரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். கரங்க தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. என்றென்றைக்கும் பூரணப்படுத்திருக்கனால என்ன காரியம் தெரியுமா? என்ன ஆவியானவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களே 17 வசனம் வாசிங்க. அதுல என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினால ஆவியானவர் என்ன சொல்றாரு? 17 வசனம் டக்குனு வாசிங்க. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீ நினைப்பதில்லை. நம்ம அக்கௌண்ட்ல இனிமே எதுவுமே இருக்காது. ஹலோ, நான் கவனிங்க, வேகமாக ஒரு காரியம் சொல்லிடுறேன். நாங்கள் வடிப்பக்கத்தில் ஃப்ளாட்டில் இருக்கும்போது இப்போ ஏஜ் சர்ச்சு NLCC கொண்டாட்ட மையம் பெரிய சர்ச், அது பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு ஆண்டு கருவை தந்தார். அப்போ லேண்டு வாங்குறது 10 லட்சம். அது வாங்குறதுக்கு ஒருத்தங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணும்போது 6.5 லட்சம் ஹெல்ப் பண்ணாங்க. 3 லட்சம் நீங்கள் லோன் போட்டு வாங்க, நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கிஃப்ட் தான் எங்களுக்கு. 3 லட்சம் லோன் போடணும்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மயிலாப்பூரில் போய் லோன் போட்டேன். ஓகே, வேகமாக கேளுங்க. லோன் போட்டேன் 3 லட்சத்துக்கு. அவன் மாதம் கொடுக்குற மாதிரி செக்கு ஒரு சில செக்கு மட்டும் கைது வாங்க, மாதம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே 3 லட்சத்தை அவங்க கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்க, எவ்வளோ டியூ இருக்குன்னு கேளுங்க பேங்க்கில்.
மொத்தமாக அடைச்சிருவோம் அப்படின்னாங்க. மொத்தமாக கடன் அடைச்சிடலான்னாங்க. டியூ எவ்வளோன்னு கேட்டேன். பேங்க்கில் வந்து எனக்கு சொன்னான் டியூ வந்து ஏதோ 3,60,000 சம்திங் சொன்னான், வட்டியோட அது எல்லாம் சேர்த்து 3,60,000 அப்படி ரவுண்டாக சொன்னான். நானும் இவங்ககிட்ட 3,60,000 அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஃபிகர்லாம் ஞாபகத்தில் இல்லை. இப்போ சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த அமௌண்ட் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அடைச்சேன். போய் அடைக்கிறதுக்கு ஆண்டுக்கிறது அவங்க தான் அடைக்க வச்சாங்க. அடைச்சிட்டேன். அடைச்ச உடனே அந்த பேங்க் மேனேஜர் வேளச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து அந்த முக்கியமான சொல்கிறேன், ஃப்ளாட்டை நான் அடகு வச்சு தான் மார்க்கேஜ் பண்ணி தான் அந்த 3 லட்சம் வாங்கினேன். எது என்ன பேசிஸ்னா, அந்த மடிப்பாக்கம் ஃப்ளாட்டை அடகு வச்சு தான் 3 லட்சம் வாங்கினேன். அப்போ அந்த 3 லட்சத்தை வந்து போய் நாங்கள் அடைக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. போய் அடைச்சாச்சு. அடைச்ச உடனே இப்போது ஃப்ளாட்டு பேங்க் பேரில் இருந்த ஃப்ளாட்டு இப்போ எங்கள் பேரில் மாறணும். பேங்க் மேனேஜர் வேளச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே வந்தார். நான் அடைச்சதுனால வந்து அவர் என்ன பண்ணார், கையெழுத்து போட்டார். ஈசிலையும் விலங்க பத்திரத்துலையும் என்ன பண்ணுது, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வினமா புவனேஸ்வரின்னு அவங்க பேருக்கு என்ன பண்ணுச்சு, மாறிடுச்சு. சரிங்களா? ஓகே, அப்படி வந்துடுச்சு. ஓகே, பேப்பரும் ஈஸியெல்லாம் போட்டு பார்த்து வாங்கியாச்சு. எங்கள் பேருக்கு வந்துச்சு. சந்தோஷம். ஓகே, இப்போ சர்ச்சு இது பண்ணுறதுக்கு ஆண்டு கிருபையில் அந்த மடிப்பாக்கம் ஃப்ளாட்டை விற்று இங்கே லேண்டு வாங்கின பிறகு கட்டுறதுக்காக ஒரு காரியம் சொல்லும்போது, அப்போ கட்டுறதுக்குன்னா சரி, சிஎஸ்பி பேங்க்கில் தான், கேத்தலிக் சிரியன் பேங்க்கில் தான் சர்ச்சோட அக்கௌண்ட் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து பேங்க்கில் கேட்டு பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கேட்கும்போது, சரி நீங்கள் உங்களோட பேப்பர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. பேப்பர்ஸ் நான் என்னோட பேப்பர்ஸ் நான் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிபில் அப்படி உங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சு, சிபில் பார்த்து தான், ஸ்கோர் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. சிபில் போய் பார்த்தாங்க பாருங்க. சிபிலில் பார்த்தா எனக்கு பிளாக் மார்க் இருந்துச்சு. என்ன பிளாக் மார்க்கு? நான் என்ன பிளாக் மார்க்கு? நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டியூ இருக்குது. நாங்கள் என்னது டியூவா? நான் தான் மொத்தத்தையும் பே பண்ணிட்டு தானே ஃப்ளாட்டை ரிட்டர்ன் வாங்கினேன் அப்படின்னா. இல்லை அது டியூ காமிக்குது, நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மயிலாப்பூரில் போய் பாருங்க. நாங்கள் அங்கே போய் நான் கேட்டேன், என்னங்க நான் மொத்தமாக பே பண்ணேங்க, எப்படிங்க டியூ வருது, இப்படி பிளாக் மார்க் ஆகிடுச்சு எனக்கு சிபில் அப்படின்னா. அவங்க சிஸ்டமில் போட்டு பார்த்து சொன்னாங்க, சார் ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கும் போது மொத்தமாக எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கேட்கும்போது சில்லற பைசா ஒரு 88 பைசா ஏதோ ஒன்று அதை விட்டுட்டு சொல்லிட்டாங்க சார். அந்த 88 பைசா விட்டுட்டு சொல்லிட்டாங்களா? அந்த 88 பைசா வந்து வட்டிக்கு மேலே வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இத்தனை வருஷம் ஆகி இப்போ 8,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் நிற்குது சார். சரியா? நான் சொன்னேன், லாஜிக்கா யோசிங்க. நான் வந்து அடைக்கலன்னு சொன்னா உங்க மேனேஜர் பேங்க்கு எப்படி வந்திருப்பாரு? என் ஃபிளாட்டை நான் எப்படி திருப்பி வாங்கியிருப்பேன்? சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார், அது மனுஷன், இது சிஸ்டம் சொல்றது ஒன்றும் செய்ய முடியாது சார். நீங்க இப்போ 8,000 கொடுத்து தான் சார் ஆகணும்ட்டான். சரின்னு கொடுத்துட்டு வந்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, 88 பைசா கூட சின்ன டாட்டு இல்லை, அவன் ரவுண்டாக சொல்லிட்டான். அந்த 88 பைசா கூட என்ன பண்ணிச்சு, பிளாக் மார்க் ஆக்கிடுச்சு. ஆனால் இங்கே ஏசு நம்முடைய அக்கௌண்ட்டில் பாவன காரியம் ஒன்றுமே இல்லாமல் செஞ்சுட்டார். நல்லா இல்லையே சொல்லுங்க. இப்போ நல்லா புரியும். 88 பைசா 8,000 ரூபாச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் புரியுதா? வட்டிக்கு வட்டி. ஓகே, வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி போட்டு அது அப்படி போய் நின்றுச்சு. சரியா? பிளாக் மார்க் ஆகி. சரியா? சரி, சோத்திரம். ஆண்டவர் சித்தம் இல்லை லோன் வாங்குறது. அதனால் கேத்தலிக் சிரியன் பேங்க் எனக்கு லோன் தரல, பிளாக் மார்க், லோன் கிடையாது அப்படின்ட்டாங்க. சோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரி, ஆனாலும் போய் அங்கே அழைச்சிட்டு வந்தோம். சரியா? அப்போ இங்கே நம்ம பார்க்க, இயேசு கிறிஸ்து ஒரே பலினாலே நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இனி நம்மளை அக்கிரங்கள் பாவங்களே அவர் எண்ணுவதில்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளை எதுலாம் நடத்துறாரு? பிரமாணங்கள் இருந்து சொன்னல, அன்புனால. லாபம் இல்லை, லைசன்ஸ் இல்லை, லவ். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு போன வாரம் சொன்ன கதையை சொல்லுங்க. கதையை சூப்பராக சொல்லுவாங்க. ஃபெடோ கதை சொன்னப்போ நான் அழுதுட்டேன். அந்த மாதிரி கதை சொன்னான் என்கிட்ட போன வாரம். சரியா? அப்பா என்ன கதை அப்படின்னா, 2 பேர் ட்வின்ஸு. ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், ஒரு பையன் ரொம்ப கெட்ட பையன். இந்த கெட்ட பையன் என்ன பண்ணுறான், வளர்ந்து வந்து ஒரு டைம் வரும்போது அந்த அப்பா வந்து ஜட்ஜி. இந்த கெட்ட பையன் வளர்ந்து வந்து ஒரு கொலையை பண்ணிடுறான். இப்போ கொலைக்கு என்னது தண்டனை? சரியா? இப்போ கொலைக்கு தண்டனைன்னு வரும்போது அப்பா அந்த பையனுக்காக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம லாங்குவேஜில் வச்சுக்குவோம். அப்பா அவன் ரசிக்கப்பட்டவர், அந்த மூத்த பையன் ரசிக்கப்பட்டிருக்கான், இவன் ரசிக்கப்படலை. ஓகே, அப்படி வச்சுக்கிட்டோம். அப்போ தான் புரியும். ஓகே, அப்போ இந்த அப்பா ஐயோ அவன் கொலை குற்றம் பண்ணிட்டான், இப்போ அவனுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ணங்காரன் பார்க்குறாப்புல, அப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா, தம்பி தூக்கு தண்டனை வேண்டாம். சரி, 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறோம். அதனால் நான் தம்பிக்கு பதிலாக தூக்கு தண்டனை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் செத்தாலும் பிழைப்பேன், ரசிக்கப்பட்டிருக்கிறேன், தம்பி நான் ரசிக்கப்படலை அப்படின்னு தம்பிக்காக. இந்த கதையில் நீங்கள் எதுவும் அப்படின்னா அந்த ஏமாத்துக்காக பிள்ளை யோசிக்கக்கூடாது. சரியா? நம்ம குழந்தை மாதிரி கேளுங்க கதையை. சொல்லி புரியுதா இல்லையா? ஆமாம், நமக்கு தான் பிள்ளைகளை போல மாறுங்கன்னு அதான் ஆண்டவர் சொன்னார். ஏமாத்துறது தான் இது. இப்போ டெக்னிக்கலாக போகாதீங்கப்பா, சும்மா கான்செப்ட் மட்டும் கேட்டுங்கப்பா. அப்போ அண்ணங்காரன் சொன்னால், அண்ணங்காரன் போய் என்ன பண்ணுறான், தூக்கில் தொங்குறான். அண்ணங்காரன் தூக்கில் தம்பிக்காக தொங்குனான். நீங்கள் தான் அந்த தம்பி அப்படின்னா நான் உங்களை கேட்குறேன், அதுக்கு பிறகு மனதார நீங்கள் மறுபடியும் கொள்ளைன்னு போவீங்களா? போக முடியுமாங்க? எனக்காக என் அண்ணன் தூக்கில் தொங்குனாலும், நான் தொங்க வேண்டிய இடத்துல என் மேலே வச்ச பாசத்தில் என் அண்ணன் தொங்குனான் அப்படின்னா நான் அதையும் மீறி நான் இப்படி மறுபடியும் இப்படி தான் செய்வேன்னு போக முடியுமாங்க? அந்த அன்பை தாண்டி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கலங்கத்திலே சொல்லுவோமா? லாபம் இல்லை, லைசன்ஸ் இல்லைங்க, லவ். அல்லேலூயா. இப்போ இந்த நிச்சயத்தோட
சரியா? 3 விஷயத்தை வச்சுக்கின்னு வர சொல்றாரு நம்மகிட்ட. இப்போ என்ன சொன்னல, அந்த பூர்ணப்படுதல் உண்டாயிடுச்சு. சாமி தரிசனம் கிடைக்கணும்ல, சாமி தரிசனம் கிடைக்குமா கிடைக்கூடாது? ஆமா கிடைக்கணும்ல. அதை தான் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 18 போட்டு 19 வாசிங்க. 18, 19. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. புதிய ஜீவனமான மார்க்கம். இப்போ என்ன இல்ல, மகா பரிசுத்தலம் திரையெல்லாம் இல்ல, திரை கிழிந்தது. நம்மையே அவர் ஆசாரியராக்கிட்டார். எப்ப வேண்டுமானாலும் தேவ சமூகத்துக்கு போலாம். அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டார். தைரியமா கிருபாசனத்தில் சேர கடவோம் சொல்லுவார். இங்கே தைரியமா வா. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. நமக்கு தைரியம். ரத்தம் அவனுக்கு உள்ள போக முடியல. உள்ள போனா என்ன ஆயிடுவான் சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டுல உள்ள போயிருந்தானா பலி செலுத்திட்டு நான் போறேன் அப்படின்னு உள்ள போயிருந்தானா இருப்பான் டெட் பாடியா தான் வந்துருவான். புரியுதா? போல உள்ள. ஆனா இப்போ போறேன், போடா சும்மா போடா, போ 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 விட்டு போயிட்டேருன்னு சொல்லுது. அல்லேலூயா. எப்போ வேணாலும் போ, என்ன நேரமும் போ. அல்லேலூயா. ஏன்னா அங்க நமக்கு அவர் ரத்தத்தினால தைரியம் உண்டா இருக்கு. அங்க ஒருத்தர் நமக்காக இருக்கிறார், அட்வொகேட். அல்லேலூயா. எப்போ நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்மளை பூர்ணப்படுத்த ஒருத்தர் அங்க இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஆசாரியார். தேவன் மனம் மாறாமல் இருப்பார், ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்களா, முக்கியமானது இந்த 10-14 வாசிக்கிறோம்ல, என்றென்றைக்கும் நம்ம பூர்ணப்படுத்திருக்கிறார். வருதா அந்த வார்த்தை? என்றென்றைக்கு வருதா பாப்பாரு? 14 சீக்கிரம் முக்கியமானது. ஸ்கிரீன்ல போடுவான். என்றென்றைக்கும் நம்மளை பூர்ணப்படுத்திருக்காரு தான் அந்த வார்த்தை. என்றென்றைக்கும். ஓகே, இன்னைக்கு நேத்து என்றென்றைக்கும் சாவு வரைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்திருக்காரு தான் இது. இந்த என்றென்றைக்கும் இதே வார்த்தை சரியா? 12ஆம் வசனம் பாருங்க. அவர் என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்குன்றா இருக்குதா? என்றென்றைக்கும் தேவனுடைய வருங்க. என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தல இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் என்றென்றைக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு அங்க வலது பரிசுத்தல இயேசு இல்லாமல் போறாரோ அப்போ ஒரு ரட்சிப்பு இல்லாமல் போகும். அங்க இயேசு இல்லாமல் போனால் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் போகும். இயேசு வலது பரிசுத்தல் இருக்கும் வரையிலும் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் ஆகாது. அல்லேலூயா. கேரண்டி. இப்போ வந்துருங்க. எப்படி சொல்ல தைரியம்? அங்க வந்து 19 வந்துருங்க. தைரியமா நமக்கு தைரியம். சீக்கிரம் வாசிங்க. அடுத்து, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க. எப்படி வர சொல்றாரு? துர்மனசாட்சி நீங்க போடப்பட்ட வசனம் 20 எத்தனாவது வசனம் அது? 22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த இருதயம். ஓகே, நம்மளுக்கு பரிசுத்த, நம்மளை பூர்ணப்படுத்திய மனசாட்சி. குற்ற மனசாட்சி இல்ல, பாவத்தை விலகிட்டாரு, மனசாட்சி பூர்ணப்படுத்தினார், சுத்தப்படுத்தினார். அப்போ சுத்த தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காய் பலியாகிறதுனால, எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவ கடனை ஒரே தரம் ஒரே பலியினாலே இயேசு அடைத்தார். அதான் விசுவாசம். ஒரு பக்கம் விசுவாசம் அவர் செஞ்சது, அடுத்த நம்பிக்கை வருது பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த நம்பிக்கை சீக்கிரம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. நித்திய மீட்பை நம்ம கொண்டு பண்ணி இருக்கிறார். நீங்க 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பைபிள்ல பாருங்க, பாத்தீங்கன்னா நித்திய சுதந்திரம் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. நித்திய மீட்புக்கு என்னது? நமக்கு நித்திய சுதந்திரம். சரியா? அவருக்கு நித்திய சுதந்திரம், அதை அடைவோம்ங்கிற நம்பிக்கை. இது திருப்பி அங்க வந்துருங்க, 10க்கு வந்துருங்க. 10ல 23 வாசிங்க. டக்குன்னு 23, 24, 25 சீக்கிரம் வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விசுவாசம், அடுத்து நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? விசுவாசம் வந்து இயேசு செய்ததில்லை, நமக்காக பாவ கடன் அடைத்தார், முடிச்சார், அதுல விசுவாசம். நம்பிக்கை, அதனால் நான் எங்க ஹோப், இது ஃபெய்த், அது ஹோப். என்னது? அதனால் நான் தேவ மகிமைக்குள் பிரவேசிப்பேன், நித்திய சுதந்திரத்துக்குள் நிச்சயமாக 100% பிரவேசிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை. இங்க அடுத்து சொல்லப்படுது, அன்புக்கும் நெருக்கடி ஏவப்படுவது ஒரு கவனித்து அன்பு. அல்லேலூயா. நீ எதை விட்டுறாத, அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் விட்டுறாத. அடுத்த வருஷம் வாசிங்க.
எதை விட்டுறாத கவனிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல ஆ நாமும் விட்டு விடாமல் ஆ. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எதை விட்டுறாத? சபை கூடி வருதலை விட்டுறாத. அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்திருக்கல சபைக்கு, அப்படியே அவரை பிடிச்சிக்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. உன்னை உன்னை அவர் விட மாட்டார். உண்மையா ரசிக்கப்பட்டவங்கள அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னும் நேரத்துக்கு நம்ம எத்தனை பேர் இருந்திருக்க மாட்டோம். சீரியஸாங்க, நம்ம எத்தனை பேர் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இருக்கிறோம் அப்படின்னா அவர் கிருபையினால இருக்கிறோம், அவரோட பலத்தினால இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுறேன். இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டார் ஆண்டவர். டெஃபினட்டாக நித்திய ஜீவன்ட்டு லைஃப் லாங் முடிச்சிட்டாரு, கடைசி மூச்சு வரைக்கும் முடிச்சிட்டாரு, கேரண்டியாக கொடுத்துட்டாரு. சரியா? இதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்னன்னாலும் நடக்கலை, பாடு, உபத்திரம், போராட்டம், நிந்தை, அவமானம், குறைவு, கவலை, வியாதி என்ன இருந்தாலும் என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? என்ன தேவையில்லை? கவலை தேவை இல்லை. ஏன் கவலை தேவையில்லை? இந்த சந்தோஷம் பெருசு. அல்லேலூயா. சரியா? ஏன்னா நான் அவர் தோளின் மேலே. அதானே சொல்லுது. அங்க வந்து இறக்கவும் மாட்டார் உன்னை. தூக்குனார்ல, அவர் அன்பு மாறாரு. அவர் தான் தூக்குனாரு, நீயா வரல. அவர் தூக்குனார்ல, உன்னை நான் நடுவில் விடுறதுக்கு, நட்டாந்தில விட்டுட்டு போறதுக்கு இல்ல, சுமப்பார், நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. வேலையில் இருப்போம், அந்த பாட்டை பாடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த பாட்டு அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டோட ஒப்பு கொடுத்தோம். சோமானோமா, இவ்வளவு பெரிய நிச்சயத்தை ஆண்டவர் தான் முதல் நூற்றாண்டுல இயேசுக்காக மரிக்கிறதுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நித்திய மீட்பு, நித்திய சுதந்திரம் நிச்சயமாய் உண்டுன்றத நீங்கள் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற உள்ளத்த நாளத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து எல்லாரும் கரைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில், ஆண்டவரே எவ்வளோ பெரிய நன்மையை நீர் செய்திருக்கிறீர். உங்களுடைய இரக்கம் பெரியதையா, உங்களுடைய தயவு பெரியது ஆண்டவர். நல்லவரே ஏசையா, எங்களுக்காய் மறித்து ஜீவனை கொடுத்து பாவ கடனை அடைத்து உயிர்த்தெழுந்து இதா இந்த வலது பாரசத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறீரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. ஒரே பலியினாலே ஒரே தரம் ஆண்டவர் எங்களை நீர் பூர்ணப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட பிரமாணத்தின்படியும் மனதில் வைக்கப்பட்ட பிரமாணத்தின்படி ஆண்டவரே எப்போதும் உங்களுக்கு பிரியமாய் நடக்க, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாங்கள் எப்போதும் கிட்டி சேர, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் கிட்டி சேர ஆண்டவர் அன்போடு கூட நாங்கள் உம்மிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு ஆண்டவரே அது நாங்கள் நிலைத்திருக்க, சபையில் எப்போதும் தகப்பனே ஆண்டவரை நிலைத்திருக்க, சபை கூடி வருதல் நாங்கள் விட்டு விடாதபடிக்குமே பற்றி கொண்டிருக்க, ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கணும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலே நீங்கள் தந்திருக்கிற அன்பின் விருந்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்க அது சுவையாக இருக்க, ருசியாக இருக்க ஆண்டவரே, கர்த்தாவே போதுமானதாக இருக்க, ஆரோக்கியமானதாக இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்ய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு கரத்தை ஆஸ்வதிக்க செவிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சுகம் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.